நடத்தி வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாஸ்டர் பிரான்சிஸ் மோகன் அவர்களுக்கும் இந்த திருச்சபையின் பிற தலைவர்களுக்கும் இந்த நாளிலே இந்த பிரசங்க பீடத்தை எனக்கு தந்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நான் ஏன் திருச்செங்கோடுக்கு வந்திருக்கிறேன் என்பது ஏறத்தாழ 30-40 ஆண்டுகளுக்கு மேல் என்னை தெரிந்த தமிழர்கள், தமிழ் அல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி. பலர் இது கேட்டது, திருச்செங்கோடு எங்கே இருக்கிறது? எத்தனையோ இடங்களுக்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். 1000 பாஸ்டர்ஸை கூட்டி சென்னையிலே ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துங்க, ஃபுல் டே வாங்கன்னு சொல்கிறோம், வரமாட்டேங்கிறீங்க. திருநெல்வேலியில் அவ்வளோ பெரிய ஏஜி சபைகள் இருக்குது, அங்கே கூப்பிட்டா வரமாட்டேங்கிறீங்க. திருச்செங்கோட போய் ஏன் பிடிச்சிங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எங்கே இருக்குன்னு என்கிட்ட பலர் கேட்டாங்க. நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்பது ஒரு அழைப்பினால் அல்ல, தேவனது அகத்தூண்டுதலால். மிஸ்டர் பால் செல்லையா என்பவர் உங்களுக்கு தெரியும், ஒரு முதிர்ந்த தேவ மனிதர். அவர் வாத்தியாராக இருந்து பாஸ்டராக இருந்தார். இங்கே சபை ஊழியத்தை ஆரம்பித்தார். அவருடைய மகன் டைட்டஸ் உங்களுக்கு தெரிந்திருக்கும். டைட்டஸ் பல ஆண்டுகள் எங்களோடு உள்ள ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் தலைமையகத்திலே தட்டெழுத்தராக அவர் பணியாற்றினார். எனக்கு மிகவும் பிரியமான ஒரு தம்பி. இப்பொழுது அவருடைய மகன் அவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த ஊழியத்தை தொடர்வதாக கேள்விப்பட்டோம். அவர்கள் இங்கிருந்து தஞ்சாவூரிலே பாஸ்டர் சொன்னார்களே, 1971 உருவான எத்தனையோ ஊழியர்களை பிறப்பித்த அந்த முகாம்களுக்கு அவர்கள் கிரமமாக வந்து செல்வார்கள். மட்டுமல்ல, இங்கே இருக்கிற 2 முக்கிய நபர்கள், ஒன்று கோபிநாத், அடுத்தது ரேவதி. அவர்கள் இருவரும் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக மிஷனரிகளாக வேரூரில் தங்கி பணியாற்றி வருகிறார்கள். இது அவர்களுடைய ஊர். நான் பாஸ்டர் இடத்துல ஃபோன் பண்ணி, உங்கள் சர்ச்சில் வந்து புக் ஸ்டால் போடுறதுக்கு எங்களுடைய குழுக்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள், நீங்கள் வர்றீங்க தானேன்னு சொல்லி நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் 4 ஸ்டெப் கூட எடுத்து வச்சார். நீங்களும் தானே வரீங்க அப்படின்னாரு. இதை நான் அழைப்பாக ஏற்பதா அல்லது ஆண்டவருடைய ஆவியானுடைய நடத்துதலாக ஏற்பதா என்று ஒரு நிமிட தயக்கம் இருந்தாலும் என்னை அறியாமல் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அவர்கள் என்னை பார்த்து, ஐயா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்னாங்க. ஐயாவா, நீங்கள் இது ஏஜி சர்ச்சில் ஒரு பெரிய பாஸ்டர், என்னை போய் ஐயான்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, ஐயோ நான் ஆரம்பத்திலேயே உங்கள் முகாம்களெல்லாம் இருந்து நிறையா செய்தி கேட்டவன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது எங்கள் 2 பேருக்கும் எங்கள் இனம் புரியாத ஒரு உறவு உருவாயிற்று. அதனால தான் இந்த நாளிலே உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். வருகிற 18ஆம் தேதி திருச்சபை பொதுவாக, அதாவது புராதன திருச்சபை, ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ், மெயின்லைன் சர்ச்சஸ், வருகிற 18ஆம் தேதியை அவர்கள் சாம்பல் புதன்கிழமை, ஆஷ் வென்ஸ்டே என்று அனுசரிப்பார்கள். அதே விதமாக ஏப்ரல் மாதம் 3ஆம் நாளை அவர்கள் பெரிய வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே என்று அனுசரிப்பார்கள். எனவே அதை மனதிற்கொண்டு அதே வேளையில் தேவனுடைய தெளிவான நடத்துதலோடு இன்றைக்கு நான் உங்களோடு பேச விளைகிற செய்தி தலைப்பு கிராஸ் அண்ட் கிரவுன். கிராஸ் அண்ட் கிரவுன், சிலுவையும் சிம்மாசனமும். சிலுவையை குறித்து கடந்த 50-60 ஆண்டுகளிலே எத்தனையோ இடங்களிலே, எத்தனையோ பிரசங்க பீடங்களிலிருந்து, பயிற்சி முகாம்களிலும் அதே விதமாக எழுப்புதல் கூடுகைகளிலும் நான் பிரசங்கித்திருக்கிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 1995ஆம் ஆண்டு கிராஸ் பேரர்ஸ் கான்ஃபரன்ஸ், சிலுவை சுமப்போர் முகாம் என்று 3 நாட்கள்
சேலத்திற்கு அருகில் உள்ள டேனிஷ்பேட்டை அக்ரிகல்ச்சரல் ஃபெல்லோஷிப் கேம்பில் நடத்தினோம். 1000 பேர் பங்கேற்றனர். அதே விதமாக 2007ஆம் ஆண்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலே 7 நாட்கள் அந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்வார்களே, அதிலிருந்து உயிர்த்தெழுதல் ஞாயிறு வரைக்கும் 7 செய்திகளை அனுதின சிலுவை என்ற தலைப்பில் அங்குள்ள டாக்டர்ஸ், நர்சஸ், பேராமெடிக்கல்ஸுக்கு நான் பிரசங்கித்தேன். எனக்கு இது மிகவும் பிரியமான ஒரு தலைப்பு, பிரியமான ஒரு செய்தி. ஏனென்றால் இது நம்மை யாரையும் விடாது. இந்த சிலுவை என்பது நம்ம யாரையும் விடாது. இதற்கு யாருமே விதிவிலக்கு அல்ல. சிலுவை என்று சொன்ன உடனே ஏதோ ஒன்று நடந்து விட்டதால் ஆண்டவர் ஒரு சிலுவை என்று ஒன்றை நாம் நியமிப்போம் என்று சொல்லி பின்னால் அவர் நினைத்து அதை செய்யவில்லை. கிராஸ் இஸ் நாட் தி ஆஃப்டர் தாட் ஆஃப் காட். It was there in God's mind even before the foundation of the world. உலக தோற்றத்திற்கு முன்பே இருந்து ஆண்டவருக்கு இந்த சிலுவை என்கிற தாற்பயம் உண்டு. எப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? வெளிப்படுத்தல் 13ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்திலே உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று இருக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 23 தடவை ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறார். ஒரே ஒரு தடவை தான் அவர் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். நன்றாக யோசித்து பாருங்கள். 23 தடவை ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்படுகிறவர் ஒரே ஒரு முறைதான் யூதராஜ சிங்கம் என்று அவர் அழைக்கப்படுகிறார். பரலோகத்திலே ஒரு சிம்மாசனம் உண்டு. அந்த சிம்மாசனத்திற்கு என்ன பெயர் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம். 22ஆம் அத்தியாயம் 1ஆம் 3ஆம் வசனங்கள். நீங்கள் எல்லாம் இது பார்த்துருப்பீங்கல்ல, சிம்மாசனங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அந்த சிம்மாசனத்தில் ராஜா வந்து உட்கார்ந்து அந்த 2 கை தாங்கியில் தன்னுடைய கையை வைப்பார். அதில் வந்து ஆட்டுக்குட்டி முகம் இருக்குமா, சிங்க முகம் இருக்குமா? சிங்க முகம் இருக்கும். அதான் ராஜா உட்கார்றது. மற்ற முகங்கள் இருக்கிறதுலாம் ராஜா உட்கார மாட்டார். சிங்கம். ஏன்னா அதுதான் மிருகங்களுக்கெல்லாம் அவர் அரசன், அவர் ராஜா என்பதால் அப்படி இருக்கும். ஆனால் என்னுடைய ஆண்டவர் தம்முடைய சிம்மாசனத்தில் கூட அவர் எப்படி அழைக்கப்படுகிறார்? அவருடைய சிம்மாசனம் எப்படி அழைக்கப்படுகிறது? ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம். இந்த சிலுவை என்பது புதிய ஏற்பாட்டிலே முதல் முறை சொல்லப்பட்டது யாருக்கு தெரியுமா? அன்னை மரியாளுக்கு. சிமியோன் என்ற ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அவன் ஒரு ஆச்சாரியனும் அல்ல, சாதாரண ஒரு மனிதன், பக்தி உள்ளவன். ஆவியானுடைய நடத்துதலின்படி அவன் தேவாலயத்திற்கு வருகிறான். அப்பொழுது பாலகன் இயேசுவின் பெற்றோர் அவரை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த பிள்ளையை கையில் ஏந்தி இந்த வயதான தேவ மனிதன் அழகான வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறிய பிறகு அந்த தாயாரை பார்த்து, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொன்னார். முதல் சிலுவையின் அடையாளம் சொல்லப்பட்டது, குறிப்பிடப்பட்டது அன்னை மரியாளுக்குத்தான். யாருக்குமே சிலுவை என்றால் பிடிக்காது. பேதுரு மட்டும் விதிவிலக்கா என்ன? ஆண்டவருக்கு நெருங்கிய 3 சீடர்களிலே அவர் முதன்மையானவர். எல்லாம் நல்ல ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தார். ஆண்டவரிடத்திலே இருக்கணும்னு நினச்சாங்க. அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். எருசலேமுக்கு மனுஷகுமாரன் போய் பாவிகள் கையிலே அவர் பாடுபட வேண்டும் என்று சொன்ன உடனே மிஸ்டர் சைமன் பீட்டர் என்ன பண்ணினார்? இயேசு கிறிஸ்துவை தனியே அழைத்து கொண்டு போய் அவர் கவுன்சிலிங் கொடுக்க போறாராம், ஆலோசனை செய்ய போறாராம். தனியே அழைத்து கொண்டு போய், இது உமக்கு நேரிடக்கூடாது. உடனே ஆண்டவர் வந்து, சரிதான்ப்பா, என் மேலே உள்ள பாசம் எவ்வளவா இருக்குன்னு சொல்லி தட்டி கொடுக்காமல் அவனை பார்த்து, அப்பாலே போ. ஒரு மனுஷனை பார்த்தா அப்படி சொல்லுவாங்க, அது ஒரு சீஷனை பார்த்தா சொல்லுவாங்க, அது முக்கியமான பிரதான பின்பு சபைக்கு தூணாக மாறப்போகிறவனை பார்த்தா இப்படி சொல்லுவாங்க. அப்போ என்ன அதில் புரிகிறோம்?
சிலுவை என்பது யாருக்குமே எளிதாக புரியவும் புரியாது, பிடிக்கவும் பிடிக்காது. நாம் சிலுவையை அணிவோம், ஆனால் சிலுவையை சுமக்க மாட்டோம். We will very fondly wear the cross, but we will very much hesitate to bear the cross. புரியுதா? நான் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பு அப்படியே கொண்டு போகிறேன். இடையில எங்கேயும் நீங்கள் வந்துடக்கூடாது. எங்கேயாவது நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரெயின் வந்து என்ஜின் போயிடும், ஒரு கம்பார்ட்மெண்ட் அங்கே நிற்கும், அந்த கதையாக இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி லெஃப்ட் அவுட் எனிவேர் இன் த மிடில் இன் த ரயில்வே ட்ராக். கீப் கம்மிங் வித் மீ. வார்த்தைகளை ஒவ்வொன்றாக சொல்லி நான் அடிக்க கொண்டே போவேன். இந்த நாளின் பிரச்சனை கிறிஸ்தவத்தில் என்ன தெரியுமா? We have a crossless Christianity. சிலுவையற்ற ஒரு கிறிஸ்தவம் கிறிஸ்தவ உலகிலே தாண்டவமாடி அது ஒரு கொள்ளை நோய் போய் தொத்து நோய் போல் மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது. ஏன் எப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? பவுல் தன்னுடைய காலத்திலேயே 200 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் என்ன சொன்னார்? பிரியமானவர்களே, நீங்கள் எங்களை பின்பற்றுங்கள், ஏனெனில் வேறே மக்கள், வேறே பிரசங்கிமார் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் அநேகர், அவர்கள் கிறிஸ்துவுக்கு பகைஞர் அல்ல, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று பிலிப்பியர் 3:17 முதல் 19 வாசிக்கிறோம். அதில் அவர் சொன்னது அநேகர். அப்படியானால் சிலுவையை பற்றி அன்று பிரசங்கித்தது வெகு சிலர். சிலுவையை புறக்கணித்து ஆனாலும் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தது அநேகர். பவுலின் காலத்திலேயே அப்படி இருக்குமானால் இன்று அப்படி இருப்பதில் ஆச்சரியம் என்ன? கிறிஸ்துவின் சிலுவைக்கு வயிறு பூமிக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் பிரசங்க பீடங்களை பொருளாதார ஆசீர்வாதங்களிலேயே லகித்து அதையே மக்களுக்கு அறிவித்து வலியுறுத்தி அதனால் கூட்டம் சேர்த்து வளர்கிற பிரசங்கிமாரால் நம்முடைய பிரசங்க பீடங்கள் வெகுவாதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தெளிவாக அலர்ந்து யோசித்து நான் அந்த வார்த்தைகளை பேசுகிறேன். நான் நேற்று என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திடீரென்று ஊழியத்திலே குதித்தவன் அல்ல. ஆண்டவருடைய பெரிதான இரக்கத்தினால் 5-10 ஆண்டுகளுக்கு மேல் பிரசங்க பீடத்தில் பேசினவன் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான ஊழியர்களை எழுப்பிய ஒரு கிருபை பெற்றவன் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான ஊழியரோடு தொடர்பில் இருக்கிறவன். இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி உங்கள் அநேகருடைய வாழ்க்கையின் திசையையே மாற்றும். இந்த சிலுவை என்பது புதிய ஏற்பாட்டிலே முதலாவது எங்கே வருகிறது என்றால் மத்தேயு 10:38 வருகிறது. சிலுவை சுமக்க வேண்டும், தன்னலம் மறுக்க வேண்டும், வசனங்கள் எல்லாம் நானே வாசிப்பேன் என்பது வருகிறது. 4 சுவிசேஷங்களிலும் இது உண்டு. மத்தேயுவிலும் லூக்காவிலும் 2 முறை இதே சத்தியம் வருகிறது. புதிய ஏற்பாட்டில் அதுவும் சுவிசேஷங்களில் வேறு எந்த குறிப்பும் சத்தியமும் இவ்வளவு அழுத்தம் பெறவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த 4 சுவிசேஷங்களிலும் சிலுவை சுமப்பதை பற்றி கொடுக்கப்பட்ட வசனங்களை மொத்தமாக தொகுத்து லூக்கா தனது 9ஆம் அத்தியாயத்திலே 23ஆம் வசனத்திலே நமக்கு லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் பார்த்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு
என்னை பின்பற்ற கடவன். இதை அவர் 12 சீடருக்கு மட்டுமல்ல, 3 முக்கிய சீடருக்கு மட்டுமல்ல. என்ன வாசிக்கிறோம்? பின்பு அவர் யாரையும் பார்த்து? எல்லாரையும் பார்த்து. அடிக்கோடிடுங்கள். பைபிள் அடிக்கோடு இருக்கிற பழக்கம் இருந்தால் அது அந்த வார்த்தையை சொல்லுங்க. இங்கிலீஷில் வந்து he said to them all அப்படின்னு இருக்கும். அவர் எல்லாரையும் பார்த்து. அப்படியானால் தன்னல மறுப்பிற்கும் சுயநல மறுப்பிற்கும் சிலுவை சுமத்தலுக்கும் யாருமே விதிவிலக்கல்ல. மறுபடியும் இந்த வசனத்தை பாருங்கள். ஒரு நாள் அல்ல, அனுதினமும். ஆண்டவர் சிலுவையை ஒரு நாள் சுமந்து மரித்தார். நாம் மரித்து அனுதினமும் சிலுவையை சுமக்கிறோம். கொஞ்சம் குழம்புதோ? பயப்படாதீங்க, எல்லாம் தெளிஞ்சிடும். Jesus bore the cross one day and he died. But we died to sin and bear the cross daily. This is a glorious exchange program. இதை நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த வசனத்திலே 2 நிபந்தனைகள் வருகின்றன. முதலாவது எதிர்மறையானது, நோ டு செல்ஃப், செல்ஃப் டினையல், சுயத்திற்கு மறுப்பு, தன்னல மறுப்பு. அடுத்தது பாசிட்டிவ், எஸ் டு த கிராஸ், கிராஸ் பேரிங், சிலுவை சகிப்பு, சிலுவை ஏற்பு. இன்று இயேசுவிடம் வாருங்கள் 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 என்று சொல்லுகிற சுவிசேஷகர் அநேகர். அவர்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டும், அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் இயேசுவிடம் வந்தவர்களை பார்த்து இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி பாஸ்டரோ மற்ற ஊழியரோ சொல்லக்கூடாது. அவங்க வந்து இயேசுவை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்ல வேண்டும். புரியுதா உங்களுக்கு? முதல்ல வந்து கம் டு ஜீசஸ், அடுத்தாப்பில் ஃபாலோ ஜீசஸ். கொஞ்சம் கருகலான சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை அந்த ரூட்டில் நான் அப்படியே கொண்டு போகிறேன். உங்களை நான் மெஸ்மரைஸ் பண்ணலை, திருவசன தெளிவுக்குள்ளே கொண்டு வருகிறேன். கம் டு ஜீசஸ், கம் டு ஜீசஸ், கம் டு ஜீசஸ், எல்லாம் வந்துடுவான். யார் தான் சமாதானம் வேண்டாமா? யார் தான் ஆசீர்வாதம் வேண்டாமா? கம் டு ஜீசஸ்னால் எல்லோரும் வந்துடுவோம். அது பஞ்சு மிட்டாய் கொடுத்த மாதிரி எல்லோரும் வருவாங்க. ஆனால் அது பெருசு இல்லை. ஆண்டவர் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு? என்னை பின்பற்றி வர கடவன். நாட் சிம்ப்ளி கம்மிங் டு ஜீசஸ், பட் ஃபாலோயிங் ஜீசஸ். ஆனால் இதில் என்னன்னு சொன்னால், இந்த செல்ஃப் டினையல் முதல்ல வருது பார்த்தீங்களா? தன்னைத்தான் மறுத்தல், தன்னைத்தான் வெறுத்தல் என்று வருது பார்த்தீங்களா? அதுதான் சிலுவை சுமத்தலுக்கு முன் நிபந்தனை. தன்னல மறுப்பு இல்லாமல் சிலுவை சுமத்தல் சாத்தியம் அல்ல. நன்றாக கவனித்துக்கிடுங்க. எனவே இன்றைக்கு என்னுடைய செய்தியை நான் 2 பகுதிகளாக பிடிக்க விரும்புகிறேன். முதல் பகுதி செல்ஃப் டினையல், குறிச்சிக்கங்க, தன்னல மறுப்பு. நான் இதை சுய வெறுப்புன்னு சொல்லலை, ஏன்னா அது வெறுப்புங்கிற வேர்டு ரொம்ப நல்லா இல்லை. அதனால் மறுப்புங்கிறது பெட்டர். தன்னல மறுப்பு அது நல்ல வேர்டு. தன்னல மறுப்புக்கு கவனிங்க, தன்னல மறுப்பிற்கு உசிதமான உன்னதமான உயர்ந்த மாதிரி யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், அதுவே நிறைந்திருந்த ஒரு இடத்தை தாமாகவே விட்டு அவர் துக்கம் சுமந்தவர் ஆனார். ஏசாயா 53:3. பரலோக வாசிகளோடு அவ்வளவாக சகவாசம் கொண்டிருந்த இயேசு அதை துறந்து உலகத்திற்கு வந்து பாவிகளின் சிநேகிதனானார். மத்தேயு 11:19. நித்திய மகிமையை அனுபவித்துக் கொண்டிருந்த இயேசு அதை துறந்து பூமிக்கு வந்து
தள்ளப்பட்ட கல் ஆனார். 1 பேதுரு 2:7. பரலோக சேனைகளால் எப்பொழுதும் சேவை பெற்றுக் கொண்டிருந்து துதி பெற்றுக்கொண்டிருந்த என் இயேசு இப்பூலகத்திற்கு வந்து தாமாகவே அடிமையின் ரூபம் எடுத்தார். யாரும் அவரை பிடித்து தள்ளவில்லை. கிறிஸ்து தாமே, தமிழ் வேதாகமத்திலே அழகாக இருக்கிறது, தம்மை தாமே தாழ்த்தி. யாரும் அவரை வந்து தள்ளல. Christ himself humbled. இரவும் பகலும் அங்கே பரலோகத்திலே ஆராதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தவர் இந்த பூமிக்கு வந்து கேலி கூத்தானார். அவரை கேலி செய்தனர், பரியாசம் செய்தனர். அவரை பார்த்து பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார். யோவான் 7:20. பூரண அழகுள்ளவராயிருந்த அவர் அந்த கேடு அடைந்து நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்பது மட்டுமல்ல, அவரே பாவம் ஆனார். Not simply he bore our sins, he became sin for us. 2 கொரிந்தியர் 5:21. சிம்மாசனத்தில் பரலோகத்தில் வீற்றிருந்தவர் பரலோக சிம்மாசனத்தை விட்டு பூமிக்கு வந்து பலிபீடத்தில் தம்மை கிடத்தினார். எபேசியர் 5:2. பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் என்றும் சொல்லலாம், தீர்க்கதரிசியான பவுல் என்றும் சொல்லலாம். இந்த இரண்டும் அவருக்கு சரளமாக பொருந்தக்கூடியது என்பதுதான் என்னுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு. அவர் சொல்லுகிறார், தீமோத்தே என்கிற வாலிபனுக்கு அவனுக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 3ஆம் அத்தியாயம் முதல் 5 வசனங்களிலே, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அந்த கொடிய காலங்களுக்கு 20 அடையாளங்களை சொல்லுகிறார். உங்கள் பைபிளில் வந்து மேலே வந்து 20ன்னு போட்டுச்சுங்க மார்ஜினில். அப்போ நீங்கள் படிக்கும்போது 20 கவுண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். 20 அடையாளங்களை அப்படியே ஒரே மூச்சில் தீர்க்கதரிசியான அப்போஸ்தலரான தீர்க்கதரிசியுமான பவுல் வரிசைப்படுத்துகிறார், பட்டியலிடுகிறார். அதில் முக்கியமான குறிப்பு என்னவென்றால், அந்த 20லே அவர் 2 காரியங்களை முதலாவது சொல்லுகிறார். நம்பர் 1, தற்பிரியராய் இருப்பார்கள். நம்பர் 2, தனப்பிரியராய் இருப்பார்கள். 20 அடையாளங்கள் சொல்லும்போது அந்த 2ஐயா முதல்ல வைக்கணும். தற்பிரியராய் இருப்பார்கள், தனப்பிரியராய் இருப்பார்கள். இதைத்தானே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த தீர்க்கதரிசிகளெல்லாம் பெரிய தீர்க்கதரிசியாக யோவான் சொன்னார். என்னையா செய்ய வேண்டும்? தண்ணீரிலே நான் இப்பொழுது உங்களை முழுக்கப் போகிறேன். ஆயத்தமா? ஆயத்தம். நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். இன்னொரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணுமா? அல்லது நீங்கள் 10 பாயிண்ட் கொடுத்தீங்களே அதுக்கு நாங்கள் ஆமாம் சொல்லணுமா? இல்லை. என்ன செய்யணும்? 2 ஷர்ட் இருந்தால், 2 சேரீ இருந்தால் இல்லாதவனுக்கு கொடு. யாராவது ஞானஸ்நான தொட்டி பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி சொன்னால் ஞானஸ்நானத்துக்கு ஆளே வராது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. காது உள்ளவன் கேட்க கடவன். ஞானஸ்நானம் பெற வருகிறவர்கள் நாங்கள் என்னையா செய்யணும்னு கேட்டால், 2 ஷர்ட் இருக்கா? ஒன்றும் இல்லாதவனு கொடு. 2 சாரி இருக்கா? 2 சல்வார் இருக்கா? 2 சூட் இருக்குதா? இல்லாத ஒருத்தனை கொடுப்பா. சாப்பாடு வச்சுருக்கியா? 2 சப்பர் பாக்கெட் வச்சுருக்கியா? ஒன்றும் இல்லாமல் ராத்திரி படுக்கைக்கு வெறும் வயிறோடு போகிறான் இல்லையா, அவனுக்கு கொடுப்பா. மிச்சம் இருக்கிறத ஃப்ரிட்ஜுக்குள்ளே தள்ளாதப்பா. அவனை கூப்பிட்டு ரோட்டில் போய் தேடி பார்த்து அவனுக்கு கொடுப்பா. எதுக்கு சார்? இதான் சார் திருமுழுக்கு ஆயத்தம். இப்படி திருமுழுக்குனா தான் அவன் ஒழுங்கான ஆளாக இருப்பான். மற்றபடி அவன் தண்ணிக்குள்ளே போகும்போது காஞ்ச பாவியாக போயிட்டு தண்ணிக்குள்ளே வெளியே வரும்போது நனைஞ்ச பாவியாக தான் வருவான்.
He will go as a dry sinner and he will come back as a wet sinner. அவ்வளோதான் நடக்கும் அவங்க உள்ள போகிறது. என்னுடைய வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள் என்று சொல்லி நீங்கள் தயங்கி விடாதீர்கள், நின்று விடாதீர்கள். வாருங்கள், போகலாம். வாருங்கள், நாம் போவோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். அது மட்டுமா, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற அவன் ஊருக்கு உபதேசியா? யோவான் ஸ்நானகன் அவனுடைய தத்துவமே அதுதானே, அவனுடைய இறையியல் தாற்பயமே அதுதானே. அவன் என்ன சொன்னான்? அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும், குறுக வேண்டும். யோவான் 3:30, he must increase but I must decrease. இயேசு கிறிஸ்து திருமுழுக்கினர் யோவானை குறித்து இவ்விதம் சொன்னார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். நம்ம எல்லாருக்கும் எது இஷ்டம் தெரியுமா? பிரகாசிக்கணும், எரிய மாட்டோம். எரிந்தா தான் ஐயா பிரகாசிக்க முடியும். மொழிவர்த்தி எரியணும், கரையணும். எரிந்து கரைய தான் பிரகாசம் கூடும். நல்லா கவனிச்சிருக்கீங்களா? நாங்களாம் மெழுகுவர்த்தியில் படித்தவங்க, மெழுகுவர்த்தியில் அரிகன் லைட்டில் படித்தவங்க. கொளுத்தின உடனே ரொம்ப பிரைட்டாக இருக்காது. அது அப்படியே அந்த மெழுகு உருகி உருகி குறைய ஒரு 1/3 வந்த உடனே நல்லா பிரைட்டாக இருக்கும். எரிய குறைய அது பிரகாசிக்கும். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இங்கே இருக்கிற அநேகர் பல வேளைகளிலே நீங்கள் பிரசங்க பீடம் ஏற அழைக்கப்படுவீர்கள் அல்லது நீங்களாக ஏறுவீர்கள். ஒன்றை மறந்து விடாதிருங்கள், only a crucified man can preach a crucified savior. சிலுவையிலே அறையப்பட்ட மனிதன் மட்டுமே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்க முடியும். அதே விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இப்பொழுதுதான் நான் வரிசைப்படுத்தினேன், சுயநலத்தை மறுப்பதற்கு அதி உன்னத மாடல் மாதிரியானவர் இயேசு என்று சொன்னேன். He not only practiced self-denial, he also preached self-denial. அவர் தன்னல மறுப்பை அப்பியாசித்தது மட்டுமல்ல, மக்களுக்கு அதை அறிவித்து அவர் போதித்தார். எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? ஏன் அப்படி சொல்லுகிறேன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்பனைகளிலெல்லாம் கட்டளைகளிலெல்லாம் பெரியது எது என்று கேட்ட ஒரு நியாயாஸ்திரியிடத்திலே சொல்லுகிறார், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலம், முழு ஆவி, எல்லாம் கரெக்டு. அடுத்தாப்புல ஒன்று சொன்னார், அதான் கஷ்டம். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. என்னை பொறுத்த அளவில் நான் ஒரு 62 வருஷம் ஆண்டவரோடு நடந்துகிட்டு இருக்கேன். இதில் எனக்கு ஒரு 35 மார்க் தான் கிடைக்கும். ஏதோ ஓரளவுக்கு நான் செய்கிறேன். ஆனால் என்னை போல மற்றவங்களை நேசிக்கிறது என்னால் ரொம்ப முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த 2 தான்ப்பா, இந்த 2க்குள்ளே எல்லாம் அடங்கிடுச்சுப்பா, வேறு ஒன்றுமே கிடையாது. நியாயப்பிரமாணம் முழுவதும், தீர்க்க தரிசனங்கள் முழுவதும் 2ஐயும் சேர்த்துட்டார், இதுக்குள்ளே அடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னார். தன்னல மறுப்பு இங்கே தான் துவங்குறது. என்னை நான் எந்த அளவுக்கு எனக்கு மறுப்பு தெரிவிக்கிறோனோ அந்த அளவிற்கு தான் நான் மற்றவனை நேசிக்க முடியும். 4 இடத்துல ஆண்டவர் உனக்குள்ளதை விற்று கொடு அப்படின்னு சொன்னார். குறிச்சிங்க. ஒன்று மத்தேயு 19, இது ஒரு வாலிபனிடத்திலே சொன்னார். இன்னொன்று மார்க்கு 10, இது ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒருவன் என்று பைபிளில் இருக்குது, அவனிடம் சொன்னார். அடுத்தது ஒரு சிறு கூட்டம் சீடர்களிடத்திலே சொன்னார், லூக்கா 12. அடுத்தது லூக்கா 18 ஒரு அதிபதியின் இடத்திலே சொன்னார். மத்தேயு 19, மார்க்கு 10, லூக்கா 12, லூக்கா 18. இந்த 4 இடத்துலையும் விற்று கொடுன்னு யார் கொடுக்க சொன்னார் தெரியுமா? தரித்திரருக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு.
4 இடத்துல அவர் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். இதை விளக்கவும் தேவையுள்ளவனுடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நல்ல சமாரியன் கதையை அவர் சொன்னார். அந்த நல்ல சமாரியன் கதை நல்லா இருக்கிறதுன்னு நம்ம டீச் பண்ணுவோம், வாசிப்போம். நம்ம சர்ச்சுக்கு குட் சமாரிட்டன் சர்ச்சுன்னு போட்டுட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவர்னு போயிடுவோம். அவர் குட் சமாரிட்டன் தான், நம்ம குட் சமாரிட்டனாக இருக்கணும். குட் சமாரிட்டனாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? நான் என்னுடைய பயணத்திற்கு வைத்திருக்கிற தண்ணீரை குற்றூராக இருக்கிறவனுக்கு கொடுக்க வேண்டும். நான் என்னுடைய பயணத்திற்கு வைத்திருக்கிற டவலை கிழித்து குற்றூராக இருக்கிறவனுக்கு நான் காயங்கட்ட வேண்டும். நான் என்னுடைய பயணத்திற்கு வைத்திருக்கிற எண்ணெயை அவனுடைய காயத்தில் நான் ஊற்ற வேண்டும். நான் எனக்கு வைத்திருக்கிற பாக்கெட் மணி கொஞ்சம், அதை அவனுக்காக செலவழிக்க வேண்டும். எம்டி பாக்கெட்டோடு போகணும், ஏன்னா அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து கொடுக்குறேங்கிறான், ஒன்றும் இல்லை, அதையும் நான் காலி பண்ண வேண்டும். நான் போயிட்டுருக்கிற காரை கழுதையா ஏதோ ஒன்று, அதை நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும். புரியுதா? புரியுதா? தன்னல மறுப்பு இல்லாமல் தரித்திரருக்கு உதவுவது, தரித்திரருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது சாத்தியமே கிடையாது. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். ஏதாவது ஒரு சம்பவம் நிகழாதா இந்த சத்தியத்தை போதிப்பதற்கு என்று அவர் பார்த்த வண்ணம் இருந்தார். காணிக்கையில் கொண்டு போடுறாங்க. இப்போ ரொம்ப ஃபேஷனபிள். காணிக்கை பைக்குள்ளே எவ்வளோ போடுறோன்னே யாருக்குமே தெரியாது. அதுவும் நம்ம நல்லா அப்படி மடிச்சு ரொம்ப பக்தியாக போடுற மாதிரி இப்படி போடுவோம், அது யாருக்குமே தெரியாது. முந்தி வந்து பிளேட்டு காணிக்கை, உங்கள் வயசானவங்களுக்குலாம் தெரியும், பிளேட்டில் போடுவாங்க. அது காயினை போட்டால் சத்தம் கேட்கும். அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, வெல்வெட் துணியை தைச்சாங்க, சத்தமே கேட்காது. அதை உள்ளே போட்டுருவாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஆலயத்தில் ஒரு திறந்த பெட்டி இருந்தது, அதில் கொண்டு போட்டேன். யாராவது என்ன மாதிரி காணிக்க போட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் விடலை, எப்படி காணிக்க போடுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தார். எப்படி அவங்க காணிக்க போடுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தார். இது வேறு வேலையே கிடையாது இவருக்கு. இல்லை, அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியமான வேலை. அவன் அங்கே எப்படி இருக்கானோ அதை பொறுத்து அவன் வாழ்க்கை இருக்கும். ஒரு ஏழை விதவை 2 காசு தீட்டு வாரா, ஒரு காசை போட்டுருவோம், அடுத்த காசு பின்னால் போகிறதுக்கு பஸ் ஃபேருக்கு வச்சுக்குவோன்னு நினச்சிட்டு வந்திருப்பா. இயேசுவை பார்த்த உடனே, இயேசுவை பார்த்தா யாருக்குமே காதல் வந்துடும், அவ்வளவுதான், கொட்டிடுவாங்க. அதையும் போட்டு பரவாயில்ல பஸ் ஃபேர் நேரத்துக்கு நடந்து போகலான்னு அவள் வீட்டுக்கு நடந்து போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியுதா? நான் எங்கே நிற்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? உங்களை எதுக்கு கொண்டு வரேன்னு புரியுதா? என்ன சொல்கிறாரு? நீ எவ்வளவு கொடுத்தா என்பதல்ல, நீ எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்பதை வைத்து ஆண்டவர் உன்னுடைய கொடையை நிர்ணயிக்கிறார். God measures your giving not by how much you give, but how much you keep. தன்னுடைய ஜீவனத்துக்குரியதல்ல, எல்லாம் தன்னுடைய வாழ்நாளுக்கெல்லாம் அதைத்தான் வைத்திருந்தாள், அதையும் போட்டு விட்டார். I will trust my Lord for future. என்னுடைய எதிர்காலத்துக்கு என ஆண்டவரை நான் நம்பி நடப்பேன். மரியாள் அழகான ஒரு சென்ட் பாட்டில், இந்த காலத்தில் சென்ட் பாட்டில் எடுத்து போனால் என்ன பண்ணுவோம், பாடி ஸ்ப்ரே அப்படி அடிப்போம், ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லை, நிறைய மிச்சம் இருக்கும், 1 வருஷத்துக்கு வரும். அது அவள் ஸ்ப்ரே பண்ணலை, அவள் ஊற்றுனான். ஏன் உடைச்சி ஊற்றுனா? பாட்டில் உடைச்சாளா? அப்படி இல்லை. அந்த காலத்தில் அந்த தைலத்திற்கு ஒரு குப்பி இப்பொழுது போல் கார்க்கு கிடையாது, சீல்டாக இருக்கும். அதை அப்படியே தட்டி உடைச்சா தான் அதை போக முடியும், மறுபடியும் அதை மூடி வைக்க முடியாது. அதான் அந்த பாட்டில் உடைச்சா அப்படின்னு உடைச்சி ஆண்டவர் மேலே அவள் ஊற்றி விட்டாள். யோவான் 12ஆம் அத்தியாயத்தில் இதை நாங்கள் வாசிக்கிறோம். இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருந்தது? இந்த ட்ரெஷரர் இருந்தார் ஆண்டவருக்கு. அவர் எப்பவுமே கணக்கர், நல்லா கணக்கு பண்ணுவார். அவர் பேர் யூதாஸ் காரியோத்து. அவர் சொல்கிறாரு, இது 300 வெள்ளிக்காசு வரும். அது என்ன 300 வெள்ளிக்காசு? அந்த நாட்களிலே
ஒரு நாள் தினக்கூலி 1 வெள்ளிக்காசு. 300 வெள்ளிக்காசு என்றால் 300 நாட்கள் கூலி. 52 ஓய்வு நாட்களில் வேலை செய்ய முடியாது. மீதி சில சிறப்பான ஓய்வு நாட்களை எல்லாம் கழித்தால் ஒரு சாதாரண யூதனுக்கு 300 வேலை நாட்கள் தான் உண்டு. அப்படியானால் இது ஓராண்டு சம்பாத்தியம். புரியுதா? ஓராண்டு சம்பாத்தியம். இப்போ சில ஆலயங்களில், இங்கே எப்படின்னு தெரியல, சில ஆலயங்களில் ஒரு நாள் சம்பாத்திய காணிக்கை என்று போடுவாங்க. அதுக்கு நம்ம கூட அதில் வேறு கால்குலேஷன், கிராஸா நெட்டா, மொத்தத்திலையா அல்லது கழிச்ச எப்பா நம்மளை மிஞ்ச முடியாது. எல்லாருமே அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம். அங்கே பாருங்கள், அது என்ன டீச்சிங் வருது பாருங்கள். அவ்வளோத்தையும் கொண்டு ஊற்றிட்டா. பிரியமானவர்களே, கிள்ளி அல்ல அள்ளி கொடுக்க வேண்டும். கிள்ளி கொடுக்கிறவன், கிள்ளி கொடுக்கிறவள் இன்னும் தன்னல மறுப்பை அகரம் கூட படிக்காதவள். அவள் எப்படி நகரத்திற்கு வருவாள்? She has not learnt even the ABC. இதைத்தான் ஆதி சீடர்கள் இயேசுவிடம் பார்த்து தெரிந்து கற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே பயிற்சித்தார்கள். பெந்தைக்கோஸ்தை அன்று ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். இறங்கி பரலோக மகிமையை ஏதோ ஒரு அளவு பார்க்க அவர் உதவினார். பரலோக மகிமையை கண்ட உடனே பூலோக தங்கத்தின் மேல் இருந்த பிடிப்பு தளர்ந்தது. When they had a glimpse of eternal glory, they loosened their grip on this earthly gold. பரிசுத்த அபிஷேகத்துக்கு அடையாளம் அந்நிய பாஷை இல்லை, அது ஒரு அடையாளம், அது நிறுவனம் இல்லை. பரிசுத்த அபிஷேகத்துக்கு நிறுவனம் இந்த பிடிப்பு தளர்ந்துடணும். யாராச்சும் சொன்னாங்களா எல்லாத்தையும் விற்று கொண்டாங்கன்னு சொன்னாங்களா? அப்போஸ்தலர் சொன்னாங்களா? சொல்லலை. தன்னார்வமாக. ஏன்? ஹே, பரலோக மகிமையை கண்டாச்சு, பரிசுத்த அபிஷேகம் பெற்றாச்சு, இதெல்லாம் என்னப்பா துச்சம். அள்ளி வீசிட்டாங்க. கேட்காம, சொல்லாம, வற்புறுத்தப்படாமல் அவர்கள் இதை செய்தார்கள். நாம் எங்கே இருக்கிறோம்? ஏன் இப்படி அவங்க செய்தாங்க? யோவான் பிரசங்கித்ததும் ஆண்டவராய் இயேசு பிரசங்கித்ததும் அவர்கள் நினைவுக்கு திரும்ப திரும்ப ஆவியானவர் கொண்டு வந்தார். ஆவியானவர் வரும்பொழுது நான் உங்களுக்கு போதித்தவை உங்களுக்கு நினைப்பூட்டுவா. ஆமா ஆமா ஆமா, ஜீசஸ் அன்னைக்கு சொன்னார்ல, அந்த வாலிபன் வந்த உடனே அப்படி இப்படி செய்யின்னு சொன்னார்ல, இல்லாதவனு கொடுன்னு சொன்னார்ல, அப்படின்னு உடனே அவங்க மனசில் அது வருது, நினைப்பூட்டுகிறார். அன்றைக்கி அவங்க கையில் பைபிள் இருந்துச்சா? பிரிண்டட் பைபிள் இல்லை இல்லை. அன்னைக்கு ஆண்டவரை பார்த்ததை வச்சு அவங்க அப்படி செய்தாங்க. ஒரு அருமையான சகோதரி இருந்தாள். அந்த அம்மையாருடைய பெயர் தொற்காள். தொற்காள் என்பது தபித்தாள் என்பது அடுத்த பெயர். தொற்காள் என்பது கிரேக்க பெயர். அதே சகோதரிக்கு அராமிக், அதாவது ஹீப்ரு நேம் வந்து தபித்தா. புதிய ஏற்பாட்டில் நல்ல கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்தில்தான் ஒரு பெண்ணுக்கு சீஷி என்கிற பெயர் இருக்கிறது. மற்றபடியெல்லாம் பொதுவாக சீடர்கள் இருக்கும், விசுவாசிகள் இருக்கும், பரிசுத்தவான்கள் இருக்கும். ஒரே ஒரு சகோதரிக்கு தான். தமிழ் பெயர் படித்தவங்களுக்கு தெரியும். இங்கிலீஷில் டிசைப்பிள்ங்கிற வேர்டு ஒரு தனியாக ஒரு ஆளுக்கு சொல்லப்பட்டது. அது இந்த ஒரு தொற்காலுக்கு மட்டும்தான். தொற்கால் என்னும் சீஷி இருந்தாள். அந்த அம்மாவுக்கு இன்னொரு பெயர் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, தபித்தா. தபித்தானா என்ன அர்த்தம் தெரியுமா? மான்னு அர்த்தம். மான். மான் டியர் பார்த்துருக்கீங்களா? மான்குட்டி, மான். எதுக்கு?
மான்களைப் போல எங்கள் கால்களை தாருங்க ஆண்டவரே, கால்களை தாருங்க. அப்போ தான் நான் ஹீல்ஸ் போட்டு நடக்க முடியாமல் இப்படி போக முடியும். அதுக்கா மான்கால்கள் இல்லை. மான்கால்கள் எதுக்கு? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அதுக்கு தான் மான்கால்கள். அவ பேரே மான்கால், மானு. சகோதரிகளே, மான்களாகுங்கள். சகோதரர்களே, மான்களாகுங்கள். உங்களுக்கு வெறும் கொம்பு மட்டும் இருந்தால் போதாது, ஓடணும். அளந்து பேசுகிறேன், அறிவோடு பேசுகிறேன், ஆனால் அழுத்தமாய் பேசுகிறேன். திருச்சபைக்கு தேவையான செய்தியை பேசுகிறேன். சுய மறுப்புக்கு, தன்னல மறுப்பிற்கு அப்போஸ்தலரை அடிச்சிக்கவே முடியாது. பவுல் என்ன எழுதுகிறார்? 2 கொரிந்தியர் 12:15 கொரிந்து சபைக்கு, நான் அவங்களை எவ்வளவோ நேசிக்கிறேன், ஆனால் நீங்கள் நான் நேசிக்கிற அளவுக்கு குறைய தான் நேசிக்கிறீங்க. ஆனாலும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக நான் செலவு பண்ணவும் செலவு பண்ண படவும் விரும்புகிறேன். நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆர் வி ஸ்பெண்ட்? அதாவது கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருக்கணும், நம்மளை கிள்ற வரைக்கும் கொடுக்கணும். யூ ஷுட் கிவ் கிவ் கிவ், கீப் ஆன் கிவிங் until it pinches you. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவாக தான் எல்லாத்தையும் நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அதான் அப்போஸ்தலன் சொன்னார் பிலிப்பியர் 2:17, பான பலியாக அல்ல, போஜன பலியாக அல்ல, பான பலியாக நான் வார்க்க. அது என்னம்மா பானபலி போஜன பலி? போஜன பலினா ஏதோ ஒரு கறித்துண்டு, ஒரு ஆட்டுத்தோட இதெல்லாம் எடுத்து பலிபீடத்தில் வச்சு எரிச்சா என்ன மிஞ்சம் தெரியுமா? சாம்பலாவது மிஞ்சம். ஆனால் இந்த பானபலி இருக்குதே, இதை ஊற்றிட்டா ஒன்றுமே மிஞ்சாது, ஒன்றும் மிஞ்சாது. புரியுதா உங்களுக்கு? போஜன பலிக்கும் பானபலிக்கும் வித்தியாசம் தெரியுதா? இதை எடுக்க முடியாது மறுபடி. போஜன பலியில் அட்லீஸ்ட் சாம்பலாத மிஞ்சம். நான் உங்களுக்காக பானபலியாக வார்க்கப்பட்டு போக விரும்புகிறேன். நாம் அப்போஸ்தலரை பற்றி பேசுகிறோம். எத்தனையோ சபைகளுக்கு அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை என்ற பெயர் எல்லாமே உண்டு. அப்போஸ்தலரை பற்றி பேசும் நாம் அப்போஸ்தலருடைய மாதிரியை எந்த அளவிற்கு பின்பற்றுகிறோம், கைப்பற்றுகிறோம்? பவுல் கேட்கிறார், 1 கொரிந்தியர் 9:12 வாசித்து பாருங்கள் வீட்டுக்கு போன பிறகு. 15 கேள்விகள் கேட்கிறார். அப்பா, அதை வாசிக்கும் போதே எனக்கே ஒரு மாதிரி வயிறு பரட்டிடுச்சு. தன்னுடைய உரிமைகளை வரிசைப்படுத்துகிறார். நான் இதை செய்யக்கூடாதா, நான் இதை செய்யக்கூடாதா, நான் இதை செய்யக்கூடாதா, நான் மட்டும்தான் இதை செய்யக்கூடாதா, எனக்கு அதை செய்ய உரிமை இல்லையா? எப்போ 12 கேள்விகள் கேட்கிறார், 15 கேள்வி கேட்கிறார். கேட்டுட்டு என்ன சொல்றாரு? 12ஆம் வசனத்தில், எனக்கு உரிமை உண்டு, ஆனால் இவர்கள் ஒன்றையும் நான் எனக்கு பயன்படுத்தவில்லைங்கிறார். உரிமைகளை தத்தம் செய்வதுதான் சுயத்தை மறுப்பது என்பதற்கு நிரூபணம், அடையாளம். எபேசிலே இருந்த மூப்பர்களை அவர் மிலேத்து தீவில் இருந்து வரவழைத்து என்ன சொல்லுகிறார்? நான் ஒருவருடைய வெள்ளியையும் பொன்னையும் இச்சிக்கவில்லை. சொந்த கைகளில். அப்போஸ்தலருக்கெல்லாம் யாராவது ஒளிஞ்சத்துக்கு உதவி செய்யலாம்ல? இல்லைப்பா, உங்களுக்கு பாரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய உரிமைகளை கூட நான் துறந்தேன். மொத்தமாக இது என்ன? ஒரே வார்த்தையில், சரி சார் மிஸ்டர் பவுல் நிறைய அடுக்குறீங்களே, ஒரு வார்த்தையில் சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் அல்ல கிறிஸ்துவே. எல்லாம் சொல்லுங்க. நாட் ஐ பட் கிரைஸ்ட். இதெல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அவர் சேர்த்து சொல்லிட்டார். அதான் செல்ஃப் டினை. யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்களை இவ்வளவாக உலகத்தில் அன்பு இருந்தார். ஃபுல் ஸ்டாப். நல்லா தான் இருக்கு. யோவான் 3:16 தேவன் அன்பு இருந்தார். 1 யோவான் 3:16 என்ன தெரியுமா? நாம் நம்முடைய சகோதரரிடத்திலே
அன்பு கூற வேண்டும். நம்மை நாம் நிற்காதீங்க. யோவான் 3:16 நின்னீங்கன்னா நீங்கள் எப்ராஹிமை போல அரைவைக்காடு, திருப்பி போடப்படாத தோசை. அப்போ இல்லை, தோசை. அப்பா அப்போன்னு சொல்லணும். இப்போல்லாம் அப்பா நம்ம சொல்கிறது இல்லை, கொஞ்சம் மாற்றிக்கிட வேண்டியதானே. நம்ம திருப்பி போடாத தோசை வேகாது. ஒரு யோவான் 3:16 நிற்கக்கூடாது. 1 யோவான் 3:16 வரணும். புரியுதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களை அழைத்து சொல்லுகிறார், இனி நான் உங்களை வேலைக்காரர் என்று சொல்ல மாட்டேன், உங்களை நான் நண்பர்கள் என்று சொல்லுவேன். ஏன் தெரியுமா? தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறதிலும் மேலான அன்பு ஒன்றும் இல்லை. என் ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிறேன். எனவே இனி நீங்கள் வேலைக்காரர் அல்ல, இனி நீங்கள் எனக்கு நண்பர் என்றார். தத்துவம் புரிகிறதா? ஆண்டவர் இப்போ இங்கே நின்னார்னா பிடிச்சி அப்படியே நல்லா 2 கன்னத்துலேயும் முத்தம் கொடுத்து கடிச்சு விட்டுறணும் போல இருக்கு. அவ்வளோ ஆசையாக இருக்கு. என்ன ஆண்டவர், நம்ம ஆண்டவர் அடிச்சிக்கவே முடியாது. உபதேசமாக இருக்கட்டும், அவருடைய உதாரணங்களாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி தான் இருக்கும். சுயத்தை வெறுத்து விட்டார், ஜெயமாய் வாழ்ந்திடலாம், சிலுவை சுமப்பதினா மகிமை அடைந்திடலாம். நீங்கள் உட்காந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, அதனால் கொஞ்சம் எழுமுங்க. எல்லாரும் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா டயர்டாயிரும். 1 2 சிரத்தை வெறுத்து விட்டார், ஜெயமாய் வாழ்ந்திடலாம், சிலுவை சுமப்பதினா மகிமை அடைந்திடலாம். சுயத்தை வெறுத்து விட்டார், ஜெயமாய் வாழ்ந்திடலாம், சிலுவை சுமப்பதினா மகிமை அடைந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம், சிலுவை சுமப்பதினா சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதினா சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உட்காருங்கள். இந்த சுய மறுப்பு அல்லது தன்னல மறுப்பு என்பதை தொடர்ந்து சிலுவை சுமத்தல் வர வேண்டும். நல்லா கவனிங்க. நம்ம இப்போ செகண்ட் ஃபேஸ்க்குள்ள போகிறோம். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து அல்லது தன்னல மறுப்பு தெரிவித்து அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். இந்த தன்னல மறுப்பு என்பது
சிலுவை சுமத்தலுக்கு நம்மை வழிநடத்தாவிட்டால் அது கிறிஸ்தவம் அல்ல. ஏன் அப்படி சொல்றேன்? ஏன் மகாத்மா காந்தி சுயநல மறுப்பு இல்லை? ஏன் புத்தர் சுயநலத்தை மறுக்கல? எத்தனை மகான்கள் மறுத்தார்களே? கிறிஸ்தவர்கள் அல்லவே, அது கிறிஸ்தவம் அல்லவே. நல்லா கவனிங்க, குருஷியல் பாயிண்ட்டுக்குள்ள உங்களை கொண்டு வந்து நான் தொடுக்கிறேன். இந்த சுயநல தன்னல மறுப்பு என்பது சிலுவை சுமத்தலை தொடர்ந்து வராவிட்டால் அது கிறிஸ்தவம் அல்ல. எனவே இப்பொழுது நாம் இந்த இரண்டாம் சரிசமமான முக்கிய பகுதிக்குள்ளே கடந்து வருகிறோம். நன்றாக கவனியுங்கள். கிராஸ் பேரிங். முதல்ல செல்ஃப் டினையல், இப்போ கிராஸ் பேரிங், சிலுவை சுமத்தல். ஆண்டவர் நீ ஏன் சிலுவை நீ சுமக்கணும்னு சொல்லலை. கவனிச்சிங்களா? அவனவன் தன் சிலுவையை, அவர் சிலுவையை அவன் அன்னைக்கு அந்த சைமன் அவன் சுமந்துட்டான். கொஞ்ச நேரம் சுமந்தான், அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அது முடிஞ்சு போச்சு, அது இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நீ உன் சிலுவையை சுமக்கணும். குறிச்சிக்கங்க, மத்தேயு 10:38. தன் சிலுவை, தன், அவர், நமது. மார்க் 8:34, லூக்கா 9:23. மீதி உள்ள நேரத்தில் நாம் கட்டாயமாக சுமக்க வேண்டிய 7 சிலுவைகளை உங்கள் முன்னால் நிறுத்த விரும்புகிறேன். முதலாவது சிலுவை, த கிராஸ் ஆஃப் ஹம்பிள் பேக்ரவுண்ட், சாதாரண பின்னணி என்னும் சிலுவை. இயேசுவை எடுத்துக்கொள்வோமே, அவருடைய பரம்பரையில் யார் யார் பெயரெல்லாம் வருகிறது? ராகாப் என்னும் வேசி. அவருடைய பரம்பரையில் யார் யார் பெயரெல்லாம் வருகிறது? பத்ஷிபா என்கிற உபச்சாரி. ஏப்பா, எல்லாம் தான் முடிஞ்சு, கதை முடிஞ்சு, சாலமோன் பிறந்து எவ்வளோ வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வேற புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் பரம்பரையை, ஹலோ மிஸ்டர் மேத்யூ, நீங்கள் அதை எழுதும் பொழுது உருவியாவின் மனைவியாயிருந்தவளிடத்தில் ரொம்ப தேவையா? கொஞ்சம் மங்களமாக எழுதக்கூடாதா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இன்னும் அந்த பேச்சு தான் இருந்துச்சு. சரி, விசுவாச வீரர் பட்டியல் எபிரேயர் 11. ராகாப் மறைத்து வைத்தாள்னு சொல்லல. ராகாப் வேணும், அவ விசுவாசி ஆயிட்டா, ஆனால் அவளுக்கு பேர் என்ன? ராகாப் வேணும். ஏன் இந்த 2 பேரையும் இப்படி சொல்கிறேன்? இவங்க தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பரம்பரை. உங்கள் பரம்பரை குறைவாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களா? அவருடைய பிறப்பிடம் என்ன? பெத்லஹேம். இந்த திருச்செங்கோடு எங்கன்னு கேட்டாங்கல்ல, அந்த கதை தான். பெத்லஹேம். யூதாவில் ஆயிரக்கணக்கான நகரங்கள் இருந்தன. அந்த ஆயிரக்கணக்கான நகரங்களிலே, யூதாவின் நகரங்களிலெல்லாம் சிறிய பெத்லஹேமே இருக்கா? அந்த ஊரை தான் சுழ்ந்தெடுத்தார். பிறப்பிடம் அது, வளர்ப்பிடம் நாசரேத்து. நாசரேத்திலிருந்து ஏதாவது பிரயோஜனமாக வருமாப்பா? அது யூஸ்லெஸ் பிளேஸ் ஆச்சே, ஒன்றுக்கும் உதவாதது. கருவாடு கூட இல்லை, கருவாடோட மோசம். அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏதாவது நன்மை வரக்கூடுமா? நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த ஊரில் வளர்ந்தீங்க, உங்கள் பரம்பரை யார், இதெல்லாம் சில நேரங்களில் நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க இல்லையா? அது ஒரு நல்ல சிலுவை, அதை சுமங்க. மற்றவங்க அதை சுட்டி காட்டும்போது இன்னுமே தான் வலிக்கும். உடனே எனக்கு தெரியும்ப்பா, உங்கள் தாத்தாவை எனக்கு தெரியும்ப்பா, அவர் எப்படிப்பட்டவர்னு. அவருடைய தொழில் என்ன? கலெக்டர் இல்லை, கார்பெண்டர். கார்பெண்டர், கலெக்டர் இல்லை, இன்ஜினியர் இல்லை, கார்பெண்டர். கார்பெண்டருக்கு ரொம்ப மதிப்பா?
சரி, கார்பெண்டருடைய தச்சனுடைய மகன் சொல்லிட்டு போலாம்ல, இவனும் தச்சன் அல்லவா? புரியுதா? குடும்பம் எப்படி குடும்பம்? ரொம்ப ஏழை குடும்பம். எப்படி சொல்றேன் ஏழை குடும்பம்? இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது வசனத்தின்படி 4 சகோதரர்கள். அவருக்கு எத்தனை சிஸ்டர்ஸ்னு போடல, ஆனா சகோதரிகள்னு பன்மையில் இருக்கு. அப்படி ஆனா குறைஞ்ச 2 சிஸ்டர்ஸு. 4 2 6, இயேசுவோட சேர்ந்து 7. மேரி ஜோசப்பை சேர்ந்து அவங்க 2 பேர். 9 பிளேட்டுக்கு சாப்பாடு போடணும் டெய்லி. ஏழை குடும்பம் தானே? ஏழை குடும்பம் தானே? அது மட்டும் இல்லை, தீர்க்கதரிசிக்கு அவன் ஊரில் மதிப்பே கிடையாதுங்கிற நிலைமையில் தான் அவர் இருந்தார். கிராஸ் ஆஃப் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நம்பர் 1. நம்பர் 2, கிராஸ் ஆஃப் லோன்லினஸ், வாட்டும் தனிமை எனும் சிலுவை. மணமாகி கணவன் மனைவியாக இருந்தால் என்ன, குழந்தை பாக்கியம் கிடைத்து பெற்றோரும் பிள்ளைகளுமாக இருந்தால் என்ன, தனிமை தனிமைதான். நான் இப்போ சொல்கிறது பாஸ்டர் பிரான்சிஸ் மோகனுக்கு உங்களுக்கெல்லாம் புரியும், அவருக்கு அது அனுபவம். ஒயிட்டு சஃபாரி போட்டு வந்திருக்காரு, சிவப்பு போட்டு வரமாட்டார். பட் அவருடைய இருதயத்தில் எவ்வளவாக ஒவ்வொரு நாள் அவர் தனி ஜெபம் பண்ண முழங்காலிடும் பொழுதும், குடும்ப ஜெப வேளையிலே அவர் வேதத்தை படிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதும், அவருடைய இருதயத்தில் எவ்வளவாக இரத்தம் சொட்டும் என்று அவருக்கு தெரியும். எனக்கு ஓரளவுக்கு புரியும். தனிமை. 12 பேரை தெரிந்தெடுத்தாரே ஆண்டவர், எதற்காக? தம்மோடு இருக்க. அந்த 12 பேரிலும் உள்வட்டம் வந்து போட்டாரே, இன்டர்னல் சென்ட்ரல் கோர், பேதுரு, யாக்கோபு, யோவான். எதற்காக? எல்லா இடங்களிலும் தம்மோடு வர. அத்தனை பேரும் தூங்கிட்டீங்களப்பா? நீங்க 3 பேர் அங்கே இருந்து எனக்காக ஜோமுனுங்கன்னா நான் சொன்னேன், சொன்னாரா? சொல்லலை. 3 பேரும் இங்கே தங்கிடுங்க, உட்காந்துருங்கப்பா. நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட். புரியுதா? புரியுதா? கெத்சேமனைக்கு வாங்க, எனக்காக ஜோமுனுங்கப்பா. சொல்லவே இல்லை ஆண்டவர். தப்பு, ஜோமுனுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. ஸ்டே ஹியர் வித் மீ, ப்ரே ஃபார் மீன்னு சொல்லலை, ஸ்டே வித் மீ தான் சொன்னார். தூங்கிட்டாங்களே. எப்போ அதிகமாக நம்முடைய துணைவர், நம்முடைய நண்பர் தேவைன்னு நினைக்கிறோமோ அப்போதான் அது நமக்கு கிடைக்காது. அது நீங்கள் சுமக்க வேண்டிய சிலுவை. அதை பற்றி ஐயோ கஷ்டமாக இருக்குது, ஆனால் வாசித்துறேன். ஏசாயா 63ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், நான் கண்ணீர் வடித்தேன். இந்த செய்தியை நான் ஆயத்தம் செய்யும் பொழுது எத்தனையோ முறை நான் வாசித்த அந்த வசனத்தை திரும்பவும் நான் வாசித்தேன். ஏசாயா 63:3, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், மக்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. 5ஆம் வசனம், நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை என்று, ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். தானே இயேசு கிறிஸ்து கிடைச்சது. ஒருத்தன் இருக்கக்கூடாதா? தனியாக போட்டு நான் வேலை செய்யறது கஷ்டப்படணுமா? ஆலைனா என்ன? திராட்சை ரசத்தின் ஆலை, பழத்தை கசக்கி பிழிஞ்சு ரத்தம் சிந்துகிற அந்த. அன்னைக்காவது யாராவது வேர்க்கும் போது வேர்வை ரத்தமாகிறத பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல. எனக்கு வயசு 79. நான் இது வரைக்கும் யாருக்காவது வேர்வை ரத்தமாக்க விழுகிறத நான் பார்த்ததே இல்லை. சிஎம்சி ஆஸ்பத்திரியில் 5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். எல்லா வார்டுக்கும் போயிருக்கிறேன். எல்லா சர்ஜரி யூனிட்ஸும் எனக்கு தெரியும். வேர்வை வரும், ரத்தம் தனியாக தான் வரும்.
வேர்வை வந்து இரத்தமாக விழாது. என் ஆண்டவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தன என்று நான் பார்க்கிறேன். பவுல் எழுதுகிறார் 2 தீமோத்தேயு 1:15, ஆசியாவில் எல்லாரும் என்னை கைவிட்டார். அது ஒரு ஊர் இல்லை, ஆசியா அது ஒரு கண்டம். எல்லாரும் என்னை கைவிட்டார். 4ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனத்தில், நான் பதில் சொல்ல நேரிட்ட போது ஒருவரும் எனக்கு துணை நிற்கவில்லை. ஒருவரும் இல்லை. நோ ஒன் ஸ்டுட் வித் மீ இன் மை ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ். அந்த நாட்களில் ஒரு வாக்குத்தத்தம் நம்ம சொல்லுவோம், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் இப்போ அதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும். தகப்பன் தாய் கைவிடுறதில்ல, பிள்ளைங்க தான் பெற்றோரை கைவிடுறாங்க. அப்படிதானே? அப்படிதானே? பெற்றோர் நீங்கள் நல்லா சொல்லுங்கள், இல்லைன்னா ஓல்டு பீப்புள் ஹோம் தான் போவீங்க. மகனும் மகளும் என்னை கைவிட்டாலும், இப்போ அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. எங்கே போயிட்டோம் பாருங்க. அன்னைக்கு அப்பா அம்மா, இன்னைக்கு மகன் மகா. அதனால தான் மீகா 7ஆம் அதிகாரம் 5-7 வசனத்திலே மீகா தீர்க்க தரிசன புலம்பல் ஒன்று கொடுக்கிறார். சிநேகிதனை நம்பாதே, தோழனை நம்பாதே, மனைவியை நம்பாதே, மகனை நம்பாதே, மகளை நம்பாதே, மருமகளை நம்பாதே, மாமியாரை நம்பாதே. 7, அதில் வேற 7. இதுக்கு மேலே என்ன லிஸ்ட்டு? இவங்களெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவனுடைய, அப்படின்னா அவங்க உங்களுக்கு எதிராக வந்து உங்க மேலே காரி துப்ப மாட்டாங்க. ரொம்ப அவங்களுடைய உறுதுணை உங்களோடு அவங்க ஒன்றித்து நிற்பது தேவை என்று எப்பொழுது உணர்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு தெரியும் கைவிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும், அந்த சூழ்நிலை இருக்கவங்களுக்கு தெரியும். எனவே மிக அந்த இடத்தில் முடிவாக சொல்லுகிறார், ஆகையால் நான் கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன், கர்த்தருக்கே காத்திருப்பேன். என்ன அழகாக அவங்க எழுதிட்டு போகிறாங்க பாரு. படிச்சுக்கிட்டே இருக்கலாம் லைஃப் டைம் பூரா. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி வருது. சங்கீதம் 77:7-9 வாசித்து பாருங்க. என்னத்துக்கு கேள்வி தெரியுமா? ஆண்டவரும் கைவிட்டாரோ? அவருடைய கிருபையின்மை எனக்கு கிடைக்காதோ? அவருடைய வாக்குத்தத்தங்களின்மை எனக்கு நிறைவேறாதோ? 6 கேள்வி கேட்குறாரு அந்த சங்கீதம் 77:7-9. அடுத்தாப்புல முடிவில் என்ன சொல்றாரு? இந்த கேள்விகளெல்லாம் என்னுடைய இதயத்தில் வரும் பொழுது இது என்னுடைய பலவீனம், ஆனால் முந்திய வருஷங்களை நான் நினைப்பேன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட சிலுவை சுமக்க வேண்டிய வேளைகளிலே இது முதல் தடவை அல்ல. இப்படிப்பட்ட தனிமை என்கிற சிலுவை உங்களை வந்து வாட்டுவது. முந்திய வருஷங்களை நினைத்து பாருங்கள். அதனால தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுபவிக்கணும்ல. பாவம் செய்ய வேண்டாம், பாவம் ஆயிட்டாரு. சிலுவை சுமக்கணும்ல, இந்த கஷ்டத்தில் அவர் உணரணும்ல. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டாரா? பொய் சொன்னாரா? கைவிட்டார். ஏன்? பாவத்தை சுமக்கிற வரைக்கும் பரவாயில்ல. ஆனா அவரே பாவமான பொழுது, பாவமறியாத அவரை நமக்காக அவர் பாவம் ஆக்கின பொழுது, பாவத்தை பாராத சுத்த கண்ணர் நொடி பொழுது என்னுடைய முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள். அந்த நொடிப்பொழுது கூட நம்முடைய ஆண்டவருக்கு தம்முடைய பிதாவை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை அப்பா. எனவே அவர் கத்துகிறார், என் தேவனே, என் தேவனே, ஈலா ஈலா லாமா சபக்தானாய். பிரியமானவர்களே, கிராஸ் ஆஃப் லோன்லினஸ் யாரையும் விட்டு வைக்காது.
என்னுடைய வாழ்க்கையில் நெடுகவே ஆண்டவருடைய பெரிய தயவினால் நான் ஒரு தலைவனாகவே இருந்து வந்திருக்கிறேன். ஒரு இயக்கத்தை நிறுவி அதன் தலைவனாக 33 ஆண்டுகள் அதை நடத்தி ஏற்ற வேளையில் ஓய்வு பெற்றேன். அதற்கு பிறகும் எங்கே போனாலும் நான் விரும்பினோ விரும்பவில்லையோ எப்படியோ என்னையை தலைவராக்கி விடுவார்கள். அது கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. ஏராளம் துணைவர்கள் இருப்பார்கள், உடனாளிகள், உடன் ஊழியர் இருப்பார்கள். ஆனாலும் எத்தனை முறை நான் தனிமையால் வாழப்பட்டிருக்கிறேன் தெரியுமோ? வாட்டி எடுக்கும் உங்களை. பகலிலே சிரிப்பேன், இரவிலே அழுவேன். ஒருவருக்கும் தெரியாது. எல்லாரும் தூங்கின பிறகு நான் அழுவேன். இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தேன். 300 மிஷனரிகளுக்கு தலைவனாக இருந்தேன். 300 விசுவாசிகளை நடத்துவது கஷ்டம். 300 ஊழியரை நடத்தி கொண்டிருந்தேன். அத்தனை பிரச்சனைகள் வரும். உடன் ஊழியர் இருக்கத்தான் செய்தார்கள், உடன் தலைவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். ஆனாலும் எல்லாரும் தூங்க சென்ற பின்பு தான் என்னுடைய தனிமை தலை தூக்கும். இன்று நான் உங்களோடு பேசுவது ஒரு ஏட்டு சொரக்காய் அல்ல. காதுகளினால் கேட்டது மட்டுமல்ல, கண்களினால் பார்த்தது மட்டுமல்ல, கைகளினால் தொட்டது. அடுத்தது கிராஸ் ஆஃப் டார்க்னஸ், இருட்டு எனும் சிலுவை. என்ன செய்யறது? அடுத்தாப்புல எங்க போறது? where to go and what to do next? We are totally lost. ஜெபமெல்லாம் நம்மை நோக்கியே திரும்பி வருவது போல் all our prayers look as if they are reflected back from the flint of the sky. பளிங்க வந்து இங்க தான் அனுப்பும். எல்லா ஜெபம் போயிட்டு வந்துடும். தேவன் அமைதி காக்கிறாரோ? பரலோக வாசல்கள் அடைபட்டு போயிற்றோ? அப்படி சமயத்தில் தான் நாம் அறிய வேண்டும். சங்கீதம் 77:13 தேவனுடைய வழி, தேவனுடைய வழி அவருடைய ஆலய பிரகாரங்களில், இந்த சாங்சுவரி. உங்க எல்லாருக்கும் தெரியும், 3 இடங்கள் பிரிக்கப்பட்டிருந்தன. ஆலயத்தில் என்றாலும் சரி, ஆசரிப்பு கூடாரம் என்றாலும் சரி. வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம். அவுட்டர் கோர்ட், இன்னர் கோர்ட், இன்னர் மோஸ்ட் கோர்ட். அவுட்டர் கோர்ட் சன்லைட், சூரிய ஒளி இருக்கும். இன்னர் கோர்ட் விளக்கொளி இருக்கும், கேண்டில் இருக்கும். இன்னர் மோஸ்ட் கோர்ட் ஒரு வெளிச்சமும் இருக்காது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சி. துவக்கத்தில் கேட்கறதுக்கெல்லாம் சாக்லேட் கொடுப்பார் ஆண்டவர். கேட்ட ஜெபத்துக்கெல்லாம் கூடவே பதில் கொடுப்பார். அது அவுட்டர் கோர்ட்டு. கொஞ்சம் போக போக இன்னர் கோர்ட்டுக்குள்ள உள்ளே போக போக பாதி ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், பாதி ஜெபத்துக்கு கிடைக்காது. வளர்றீங்கல்ல, விசுவாசத்தை பலப்படுத்தணும்ல. எக்ஸசைஸ் பண்ணாமல் விசுவாசம் எப்படி பலப்படும்? பாருங்க, இன்னர் மோஸ்ட் போகிறீங்க பாருங்க, அங்கே வெளிச்சமே இருக்காது. அங்கே தான் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்குது. சரி, ஆலயத்தில் அப்படி இருக்கு. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சங்கீதம் 77 உம்முடைய வழிகள் சமுத்திரத்தில் இருக்கிறதாம். நீங்கெல்லாம் கடற்கரைக்கு போயிருக்கீங்கல்ல? மணல் கரையில் நடந்தால் அந்த பாதங்கள் தெரியும் இல்லையா? தண்ணிக்குள்ளே பாதம் தெரியுமா? வழி அங்கே இருக்கான், ஒன்றும் தெரியாது. ஆனாலும் மோசே ஆரோனை வைத்து நீர் அருளை நடத்தினீர் இருக்கா? பாதம் தெரியாது, இருட்டு தான். நாகூம் 1:3. இப்போ உங்களை தேட சொன்னால் நீங்கள் ஒரு நாள் தேடுவீங்க. எனக்கே இந்த நாகூம், இந்த சின்ன திசையில் தேடுறது பெரிய பாடு. அதனால தான் நான் எடுக்காமல் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. நாகூம் 1:3 என்ன சொல்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய வழி புயலிலும்
பெருங்காற்றிலும் இருக்கிறது. God's way is in the sanctuary, God's way is in the sea, and God's way is in the storm. எல்லாமே கஷ்டம்தான். இதைத்தான் எடுத்து வாசியுங்கள். ஏசாயா 50:10 கட்டாயம் இதை எடுத்து வாசிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் செல்ல வேண்டிய கிரமமான ஒழுக்கப்பாதை இது. இதை நான் டிசிப்ளின் ஆஃப் டார்க்னஸ் என்று சொல்லுவேன். ஏசாயா 50:10 உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து, என்னோட சேர்ந்து எல்லாரும் வாசிங்க, கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை, கர்த்தருக்கு தானே பயப்படுறேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்ல தானே கேட்குறேன், பிரயாணத்துக்கு எனக்கு இருட்டு இருக்கா இருக்கா? கர்த்தருக்கு பயந்தாலும் அவருடைய ஊழியக்காரன் சொல்கிறபடி கேட்டாலும் இருட்டு நம்மை சில சமயங்களில் வாட்டித்தான் தீரும். அப்படிப்பட்ட சமயத்தில் அவன் கர்த்தரை நம்பி அப்படி ஆண்டவர் மேலே முழங்கால் படியிட முடியாது, அவர் மேலே அப்படி விழுந்துட வேண்டியதான். எனக்கு ஒன்றும் ஜோகம் கூட பண்ண முடியாது ஆண்டவரே அப்படின்னு விழுந்துடணும். இதைத்தான் யோபு என்ற பக்தன் அழகாய் சொன்னார். முன்னால் போகிறேன், அவர் அங்கே இல்லை, பின்னால் பார்க்கிறேன், அவர் அங்கே, இடதுபுறமும் காணேன் வலதுபுறமும் காணேன், ஆனால் அவர் தான் எனக்கு தெரியலையே ஒழிய நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா. என்னடா இதாண்டா அனுபவம். லெஃப்டில் போனால் தெரில, ரைட்டில் போனால் தெரில, ஃப்ரண்ட்டில் போனால் தெரில, பேக்கில் போனால் தெரில. எனக்கு தெரிலன்னா என்ன, நான் போகிறது எங்கன்னு அவருக்கு தெரியும்ல, அது போதும். தேவன் அறிவா எல்லாம் அறிவா, முன்னமேயாவும் அறிந்திடுவா, நானோ அறியேன் அவர் அறிவா. அழகான ஒரு பாடல். ஏன்னா 3 நாட்கள் தேவன் அறிவார் என்கிற கருத்திலே நான் 3 மணி நேர செய்திகள் தஞ்சாவூரிலே கொடுத்து அதற்காக எழுதப்பட்ட பாடல் அது. தேவன் அறிவார், நானோ அறியேன் அவர் அறிவார். 4வது சிலுவை. போர் அடிக்குதா? நபரத சிலுவை பற்றியே பேசிட்டு அதான் வருது குட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? சிலுவை அனுதினமும் குட் ஃப்ரைடேக்கு மட்டும் இந்த முதலை கண்ணீர் வடிச்சிட்டு போன பிரயோஜனம் இல்லை. அதுவல்ல நாம் பின்பற்றுகிற சபை பாரம்பரியம். 4வது சிலுவை கிராஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கிராஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாய் புரியப்படல் எனும் சிலுவை. இந்த உலகத்தில் சரித்திரத்தில் அதிகமாய் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டது யார் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உதாரணம் சொல்லட்டுமா? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளேயே நான் எழுப்புவேன்னாரு. இதை கெட்ட 40 வருஷம் ஆச்சே, உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலை, என்ன பேசுகிற அப்படின்னு அதைத்தான் சிலுவையில் அறைவதற்கு அவருக்கு எதிரான ஒரு குற்றமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அவரோ தம்முடைய உடலை குறித்து பேசினார். அப்படித்தானே? மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கல்ல. சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஏய் இந்த பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படிங்கிறார். ஒன்று அவங்க, இவர் ரொம்ப கெட்டிக்காரரு, நம்ம இன்னைக்கு பிரெட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம், அதை அப்படி 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 ஜாடையா சொல்கிறாருப்பா அப்படித்தானே சொன்னாங்க. அவர் பரிசேயருடைய துருபதேசத்தை குறித்து சொன்னார். புரியுதா? இயேசு கிறிஸ்துவை போல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஐயோ வேற யாருமே கிடையாது. ஈலாய் ஈலாய் லாமா சபக்தானாய் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவன் என்ன சொல்றான்? எலியாவை கூப்பிடுறான்பா. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஏதாவது ஒரு தவறாக புரிகிறதா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அது மட்டும் இல்லை, எலியாவுக்கு ஒருத்தன் ஓடுறான், கலப்பு கடந்த காடியை கொண்டு இந்த கூப்பிடுறான், நம்ம ஏதாவது கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கொண்டு வரான்.
இன்னொருத்தர் அவ்வளோ அவசரப்படக்கூடாதப்பா, எலியா வர்றாரான்னு பார்ப்போம். ஏன்னா அவருக்கு அடக்காரான்னு நடத்தாமலே அவர் ஓடி போயிட்டார், இப்போ மாதிரி வந்துட்டு போட்டோம். ஒன்று சொல்லட்டுமா? கணவன் மனைவி இவர்களுக்கிடையில் தவறாய் புரியப்படுதலை போல சகஜமும் சாதாரணமானது வேறு எதுவுமே கிடையாது உலகத்தில். மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஸ்பௌசஸ் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் அண்ட் ஃபார்ம் ஆஃப் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இன் த ஹோல் வேர்ல்டு. ஏன்னா கூட இருக்கும்ல, போயிட்டு போயிட்டு வந்தால் ரொம்ப தெரியாது, கூட இருந்தால் சலிச்சு போகும், போர் அடிக்க தான் செய்யும். ஆகாத கொண்டாட்டி கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம்னு ஆயிரும். ஏன்னா ரெண்டும் வேற வேற ஆட்கள், ஒரே ஊராக இருக்கலாம், ஒரே ஜாதி ஜனமாக இருக்கலாம், ஒரே படிப்பாக கூட இருக்கலாம். ஆனால் ரெண்டு வித்தியாசமான தனிநபர். 5 விரல மாதிரி உலகத்தில் 2 இலை ஒன்று போல இருக்காதான். ஆண்டவர் அப்படி சிருஷ்டித்துக்கார். அவர் God is a God of variety. Our God is not a God of uniformity. He is a God of unity, but He is a God of diversity, variety. எவ்வளோ நாள் காத்திருந்து இருந்து இந்த மனுஷனுக்கு போய் கழுத்தை நீட்டினானே. ஷோ சிஸ்டர்ஸ், நீங்கள் மட்டும் சிரிக்காதீங்க, பிரதர்ஸ் அதே கதை தான். இதில் போய் கட்டினானா, கட்டுறதுக்கு ஒரு இடமா இல்லை? யோசிக்கிறீங்கல்ல, பயப்படாதீங்க. இரும்பு இரும்பை கருக்கிடும். அயன் ஷார்பன்ஸ் அயன். அவர் அப்படி தான் போடுவார் ஆண்டவர் எப்பவுமே. அப்படிப்பட்ட ஆட்களை தான் அவர் எப்பவுமே சேர்த்து விடுவார். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் தவறாக பிரிந்து கொள்ளப்படுதல் ரொம்ப காமன் மொபைல் வந்த பிறகு. ஒன்றும் மறந்துடாதீங்க, தெர் இஸ் எ ஜென்ரேஷனல் கேப். முந்தையெல்லாம் 25 வருஷம்தான் ஒரு ஜென்ரேஷன், ஒரு தலைமுறை. இப்போ 15 ஆயிடுச்சு. நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன், அறிவு பெருக்கம், பியர் பிரஷர், உடனாளிகளின் அழுத்தம். இது ஏற்கனவே சொல்லிட்டாரு. தாய் தகப்பன் மாதிரி அடிக்கிறவர்களாக இருப்பார்கள் பவுல் ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதி வச்சுட்டாரு. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக ஆவியானவர் தரப்போகிற மாபெரும் எழுப்புதல் எலியாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயங்களை பிதாக்களிடத்திற்கும் திருப்பவன். எதுக்காக? நான் பூமியை சங்காரத்தினால் அழிக்காதபடிக்கு. The parental and the children conflict is something which God dislikes, abhors. It angers Him. அதே போல உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல. நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவர் அல்லாத அதிகாரிகள் உங்களை வேறொரு கண்ணோட்டத்தில் தானே பார்க்கிறார்கள். அதைத்தான் பேதுரு தன்னுடைய 1 நிருபம் 4 அத்தியாயம் 16 வசனத்திலே சொன்னார். நீ கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்து. உங்களை எத்தனையோ பேர் உங்க பாசஸ்ல கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்களுடைய அதிகாரிகளிடத்தில் நீங்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்க. ஒன்று சொல்லட்டுமா? தேவன் உங்களுக்கு நியமிக்காத இடத்திற்கு யாரும் உங்களை தூக்க முடியாது. தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்திலிருந்து யாரும் உங்களை இறக்க முடியாது. ஆமென். No one can lift you to a position that God has not designed for you. Neither can anyone bring you down from where God has placed you. நம்மோடு பழகிற உடன் ஆட்களோடையே நமக்கு ஏகால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வை பாசஸ் ஈக்குவல்ஸ்லி. ஆண்டவர் அப்படி தான் போடுவார். எதுக்கு? சீடத்துவம். யாக்கோபு எத்துவாளி, அவனுக்கு கிடைச்ச மாமனார் அதை விட எத்துவாளி. சரிதானா? சரிதானா? எல்லாம் சிரிக்கிறீங்க, இந்த கதை நல்லா தெரிஞ்சிருக்கு. யாக்கோபுக்கு சரியான மாமனார் லாபம் தான். கரெக்டாக போட்டிருக்காரு.
பீட்டருக்கு சரியான உடனாளி யோவான் தான். பேதுரு தூக்கத்துக்கு பெயர் பெற்றவர், யோவான் இடி முழக்கத்தின் குமார். எப்படி சக்கரவர்த்தியா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தது இல்லையோ? இப்படி தான் ஆண்டவர் செய்யப்பார். மேரியும் மார்த்தாளையும் ஒரே வீட்டில் போட்டார. அம்மாவுக்கு எப்பம்பாரு காலைல உட்காந்து வசனம் கேட்டுகிட்டே இருக்கணும். வசனம் கேட்டு அந்த மார்த்தாள் வந்து கிச்சனில் வேலை செய்யலைன்னா அன்றைக்கி இயேசுவானவர் எல்லாருக்கும் அன்றைக்கி உபவாச ஜபந்தான். எப்படி ஆட்கள் ஆண்டர் போகிறார் பார்த்தீங்களா? கவனிச்சிங்க, இப்படி தான் பைபிள் படிக்கணும். டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் இண்டிவிஜுவல்ஸ். இரும்பு இரும்பை தேய்த்து கரைக்கிடும். அயன் ஷார்பன்ஸ் அயன். அதனால தான் பைபிள் என்ன சொல்லியிருக்கு? பாவிகளால் தமக்கு வந்த விபரீதங்களை சகித்து அவரிடம் எரித்துக் கொள்ளுங்கள். எடுத்துங்க எபிரேயர் 12:3. Contradiction and hostility from sinners. Hebrews 12:3. பாவிகளால் வந்த விபரீதங்கள், பொறாமை. பிலாத்து இயேசுவை பொறாமையினால் ஒப்பு கொடுத்தார்கள் என்று அறிந்தான். இயேசுவுக்கு முன்னடையாளமான யோசேப்பும் பொறாமையினால் விற்கப்பட்டான் என்று ஸ்தேவான் சொல்லுகிறான். 5வது சிலுவை, கிராஸ் ஆஃப் ஸ்கேண்டல் அண்ட் மாக்கரி. ஸ்கேண்டல் அண்ட் மாக்கரி, அவதூறு மட்டுமல்ல, கேலி. இயேசு வந்து ஒரு மணமான தாய்க்கு பிறந்தவர் அல்ல, ஒரு கன்னிக்கு பிறந்தவர். அதை எப்படி குத்தி குத்தி காட்டினாங்க தெரியுமா? ஐய், நீ ஆபிரகாமுக்கும் குமாரன் இல்லை, உன்னை மாதிரி நாங்கள் வேசி பிள்ளை இல்லைன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா? நாங்கள் ஒழுங்காக அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க. உன்னே மாதிரியா? உங்கள் அம்மா கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாலேயே, ஃபஸ்ட் நைட்டுக்கு முன்னாலே உங்கள் அம்மா வயிறு பெருசாகிட்டே வந்துச்சு, அந்த அவளுக்கு பிறந்தவன் நினச்சிங்களா? ஏய், என்ன உன்னை மாதிரி நாங்கள் வேசி பிள்ளை இல்லை நாங்கள். ஐயோ, என் ஆண்டவருக்கு ஈட்டி குத்த விட அது எப்படிப்பட்ட ஒரு குத்தாக இருந்திருக்கும். நீ ஒரு சமாரியன்டா, நீ ஒரு யூதன் இல்லடா, நீ நாய்டா. உன்ட்ட ஒரு டம்ளரில் கூட தண்ணி வாங்கி குடிக்கூடாதுடா. நீ தீண்டப்படாத ஜாதிடா, நீ கீழ் ஜாதிடா, உனக்கு பிசாசு இருக்குடா. சும்மா விடுங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர்றாங்க, விடுங்க. அவனுக்கு மதிமயங்கி போயிருக்கிறான். ஹீஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் மைண்டு. அப்பா அம்மா சொல்கிற வார்த்தை, மதிமயங்கி இருக்கு. சிலுவையில் தான் போட்டிங்களே, அதோட விடக்கூடாதா? அங்கேயும் குத்தணுமா? ஏற்கனவே தான் குத்தியாச்சே, எல்லாம் தான் வந்துருச்சு. இனிமேல் என்ன குத்து? கையில் குத்து, இந்த கையில் குத்து, காலில் குத்து, தலையில் முள்ளு குத்து, இதுக்கு மேலே எனக்கு குத்தணும்? மனுஷன் விட மாட்டான், சாகுற வரைக்கும் குத்துவான். ஏய், நீ ராஜாவா? கீழே இறங்கி விடா. ஏய், நீ தேவகுமாரனா? கீழே இறங்கி விடா. நீ தேவனோட நேசிக்கிறன்னு சொல்கிறால, இப்போ அவர் வந்து ஒரு வீடியோ கிட்ட பார்க்கல. என்னடா பேசுகிறீங்க? ஐயோ, என் ஆண்டவர் எத்தனை இடத்துல குத்துனாங்க. 3 காயமா, 5 காயமா? அடிக்க வேண்டியது, குச்சை வச்சு, கம்பை வச்சு, கண்ணை கட்டிக்கிட்டு அடிக்க வேண்டியது. ஏய், உனக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்குன்னு சொல்கிறார்ல, தீர்க்க தரிசி யானை வரும்னு சொல்லி இப்படி அலைஞ்சார்ல 3.5 வருஷம். யார் ஒன்று அடிச்சதுன்னு சொல்லுடா. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். யார் அந்த அக்கிரமக்காரர்? திருடன். அவர் யாரா திருடினாரா? எப்போ அது அவர் கொடுக்க தான் செய்தார், அவர் எதையுமே எடுக்கலை. He was always a giver, he was never a robber. 6வது சிலுவை, the cross of financial crisis. Cross of financial crisis, பண நெருக்கடி எனும் சிலுவை. பொருளாதார நெருக்கடி நிறைந்த ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். பணப்பற்றாக்குறை என்றல்ல, பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிறான், ஏழை இன்னும் ஏழையாகிறான்.
The rich become richer and the poor become poorer. Lot of imbalance, inequality in the society of ours. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஏழையாக இருந்தால் தரத்துறோன்னு நினைக்காதீங்க, அது சாபம்னு நினைக்காதீங்க. ஒரு அம்மாட்ட போய் தேவதூதன் சொன்னான், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே நீ பாக்கியவதி. அந்த அம்மா பேர் என்ன? எலிசபெத்தா? மரியாள். குழப்புறீங்களே, பாட்டியம்மா பேரை சொல்கிறீங்களே. மரியாள். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே நீ பாக்கியவதி. அப்போ என்ன ஆசீர்வாதம்? ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் பலியிடுறதுக்கு வக்கில்ல, 2 புறா குஞ்சியை தூக்கிட்டு போனாங்க. ஏழை. புரியுதா? பைபிள் படிச்சிருக்கீங்களா? என்ன உபதேசங்கள் கேட்குறீங்க இந்த காலத்தில்? எந்த அப்போஸ்தலன் தனவானாயிருந்தான், செல்வந்தனாயிருந்தான்? எந்த தீர்க்கதரிசி செல்வந்தனாயிருந்தான்? ஒருத்தர் பெயரை சொல்லுங்க. இன்னைக்கு நான் பேசின அத்தனையும் நான் வாபஸ் வாங்கிறேன். Which apostle was rich? Which prophet was rich? Down through history. உங்களுடைய வாழ்க்கையின் அசௌகரியங்களை குறித்து கவலைப்படாது. உங்களுக்கு முன்னால் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற வாலிபன் அனுபவித்த அசௌகரியங்களை நீங்கள் யாரும் ஒருவேளை அனுபவித்திருக்க மாட்டீர்கள். ஒரு மெழுகுவர்த்தி வைத்து படித்துக் கொண்டிருப்போம் நானும் என் தம்பியும். மெழுகுவர்த்தி கரைந்து முடிந்தவுடனே இன்னும் 2 பாடங்கள் படிக்க வேண்டியது இருந்தாலும் இன்னொரு மெழுகுவர்த்தி வீட்டில் இல்லாத காரணத்தால் அன்றைக்கு படிப்பை அம்மா நிறுத்துவார்கள். ஒரு அறிக்கை லைட்டை வைத்து நானும் தம்பியும் படித்தோம். ஓப்பன் டாய்லெட்டுக்கு அம்மா வெளியே போகிறதுக்கு இந்த அறிக்கை லைட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க. அது வரை ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா தூக்கம் வந்துடும், நாங்கள் தூங்கிடுவோம். இப்படித்தான் படித்து நாங்கள் இருவரும் வகுப்பில் முதல் மாணவர்களாக தெரினோம். இப்படித்தான் படித்து நான் கல்லூரியிலே, பொறியியல் கல்லூரியிலே முதல் மாணவனாக தெரினேன். இப்படித்தான் படித்து நான் எம்டெக்கிலே ஐஐடியிலே படித்து அங்கும் முதல் மாணவனாக தெரினேன். என்னுடைய மார்க் 95%. 2வது பையனுடைய மார்க்கு 75 தான். அப்படி அடித்தேன். படித்தது எது? மெழுகுவர்த்தியில். படித்தது எது? ஹரிக்கன் லைட்டில். Young people, don't feel sorry about any of the disadvantages in life. Disadvantages will become advantages for you. ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வந்தன் தன் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பலவான் தன்னுடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுகிறவன் நான் தேவனை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுபோல the knowledge of the Lord is the richest of all treasures. Dear brother, dear sister, dear young man, dear young woman. எது இருந்தால் என்ன, எது இல்லாவிட்டால் என்ன? கர்த்தரே என் பங்கு. சொல்லுங்க எல்லாரும், கர்த்தரே என் பங்கு. The Lord is my portion. சொல்லுங்க, the Lord is my portion. ஐயோ எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி யோசிக்கிறத விட என்னை விட குறைவாக வைத்திருக்கிறவர்களை நினைத்து நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குது. எத்தனையோ பேருக்கு 1 வேளை சாப்பாடு கிடைக்கல. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ஆனால் பிரசங்கம் என்ன? கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் தரப்படும். எல்லாம் தான் திருப்பி திருப்பி கல்யாண வீட்லேயும் கேளுங்கள் தரப்படும். எங்கே கொண்டு கொட்டுறதுக்கு அதே பாட்டு தான். கேளுங்கள் தரப்படும் வந்து நாணயத்தின் ஒரு பகுதி. அப்பா அதனுடைய அடுத்த பக்கம் என்ன? கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். போதுமான அளவு. இந்த கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் இன்னும் நமக்கு போதிக்கப்படவில்லை. போதுமான அளவு எடுங்க. லூக்கா 6ஆம் அத்தியாயம் 20-26, மத்தேயு 5இல் 8 பாக்கிய வசனங்கள், லூக்கா 6இல் 4 பாக்கிய வசனங்கள். மத்தேயு ஒரு கோணத்தில் எழுதியிருக்கிறார், லூக்கா வேறொரு கண்ணோட்டத்தில் எழுதியிருக்கிறார். மத்தேயு ஒரு யூதன்,
லூக்கா ஒரு புறவினத்தான், மத்தேயு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், லூக்கா ஒரு மருத்துவர். மருத்துவருக்கு மனிதனின் மனநிலையை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எனவே தான் அவர் எழுதுகிறார், ஏழைகளாகிய நீங்கள் பாக்கியவான்கள், பசியோடு இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், வெறுக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். எடுத்து படிங்க, ரெண்டையும் சேர்த்து படிங்க, மத்தேயும் லூக்காவும் சேர்த்து படிங்க. பாக்கியம் இல்லையா? அது ஒரு பாக்கியம். இல்லாமை சாபம் என்று யார் சொன்னது உங்களுக்கு? பைபிள் அப்படி வசனமே கிடையாது. அநேக நேரங்களில் இருக்கிறது தான் சாபமாக இருக்கும். அளவுக்கு மீறி சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் வரும், அவ்வளோதான். கொலஸ்ட்ரால் வரும், சுகர் வரும். ஏழாவது சிலுவை, கிராஸ் ஆஃப் சிக்னஸ், வியாதி என்னும் சிலுவை. கிராஸ் ஆஃப் சிக்னஸ், வியாதி என்னும் சிலுவை. ஏன் ஆண்டவர் சிலுவையில் நம்முடைய வியாதிகளெல்லாம் சுமந்து தீர்த்தரல? ஏன் பாவங்களை தான் சுமந்து தீர்த்தாரு. நமக்கு பாவம் இல்லை என்று இப்போ யாராவது சொல்ல முடியுமா? பாவங்களெல்லாம் சுமந்துட்டார்ல, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம். நமக்கு வியாதி இல்லை என்று சொல்லுவோமானால் டாக்டரே வஞ்சிக்கிறவராக இருப்போம். அப்படிதானே? இல்லையோ? அப்படிதானே? டாக்டர்கிட்டையும் லாயர்கிட்டையும் உண்மையை சொல்லணும். வலிக்குது, எங்கே வலிக்குது, என்னன்னு சொல்லணும். வியாதியே எனக்கு இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட ஒரு வியாதியும் உடலில் ஒரு குறைபாடும் இல்லை அப்படின்னு சொல்கிற அன்புள்ள சகோதரன், அருமையான சகோதரி யாராவது எழுந்து நில்லுங்களான். அட்லீஸ்ட் முகத்தில் ஒரு பருவாது இருக்கும். எல்லாருக்கும் குறைபாடு இருக்கும். உண்டு தானே? உண்டு தானே? எனவேதான் நாம் நமக்குள்ளே சர்வ சிருஷ்டிகளோடு தவித்து நம்முடைய சரீர மீட்பு வருவதற்காக ஆவலோடு காத்திருக்கிறோம். எழுதிக்கங்க, ரோமர் 8:23. We are now groaning within ourselves along with the creature, along with the creation, for the redemption of our body. இப்போ நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் அந்த ரிடம்ஷனுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான், முதற்கனிகள் தான், முடிவான கனிகள் அல்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான். ஃபைனல் ஃப்ரூட்ஸ் இன்னும் தான் வரும். ஹீலிங் ஆர் நோ ஹீலிங், சுகம் கிடைக்குதோ கிடைக்கவில்லையோ, 3 நேரம் ஜெபம் பண்ணி பார்த்தேன், முள்ளு போகலை. என்ன வந்துச்சானா? கிருபை வந்துச்சு. வந்துச்சா? 3 நேரம் இதுக்காக நான் கர்த்தரிட வேண்டினேன். அவர் முள்ளை எடுத்துடுவார்னு நினச்சேன். அவர் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல், எப்பா முள்ளோடு இரு, முள்ளை சகிக்கிறதுக்கு நான் அவனுக்கு கிருபை தரேன். இப்போ அதானே வேணும். உனக்கு சுகந்தரனோ இல்லையோ, கிருபை தரேன் அது சமைக்கிறது. ஆனால் நல்ல நேரம் பவுலுக்கு ஒரு முள் வந்துச்சு. பவுலுக்கு முள் வந்ததுனால தான் அந்த வசனம் நமக்கு கிடைச்சிது. அந்த வசனம் கிடைச்சதுனால தான் நமக்கு கேலண்டரில் போடுறதுக்கு வசதி கிடைச்சிது. எவ்வளோ முக்கியமான வசனம் இல்லை? அவருக்கு அந்த வியாதியினால் நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. நம்மள அநேகர் அப்படி தான், மருத்துவர்களால் எவ்வளோ பார்த்து, கையை பார்த்தா அப்புறம் காலில் வலிக்குது, காலை பார்த்தா அப்புறம் முழங்கால் வலிக்குது, பிறகு பார்த்தா தலை வலிக்குது, நிறைய வருதில்ல. கிருபை போதும். கிருபைதே தேவ கிருபை இம்மட்டும் தாங்கியது, இன்னும் தேவை கிருபை தாரு. ஆண்டவர் ஜெபம் பண்ணுறாரு, பிதாவே பாத்திரம் என்னை விட்டு போயிட்டா. அவர் விரும்பாமல் ஜெபம் பண்ணாரா? விரும்பி தான் ஜெபம் பண்ணார். ஏன்னா அது ரொம்ப பயங்கரமான, அதுக்கு தான் வந்தார், அந்த பாத்திரத்தை குடிக்க தான் வந்தார். பட் பாத்திரம் பக்கத்தில் வந்த உடனே இப்படி வருது, பக்கத்தில் அந்த கப்பு வருது, அப்படி பார்க்குறாரு, அங்கே உள்ள பார்க்குறாரு, அங்கே ஆதாமில் இருந்து எல்லாரும் செய்த பாவமும் அப்படியே கான்சன்ட்ரேட் அந்த கப்பில் இருக்கு, கப் ஆஃப் சஃபரிங். அதை பார்த்த உடனே இட் வாஸ் டார்க்கர் தேன் த டார்க்கஸ்ட் பிளாக்னஸ் த வேர்ல்ட் ஹஸ் எவர் சீன். கருமையிலும் கருமை, இரத்தாம்பர சிவப்பு. அதை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே நடுங்கிட்டாரு. பாத்திரத்தை கையில் எடுத்துட்டாரு.
எடுக்க மாட்டேன்னு சொல்லலை, கையில் எடுத்துட்டு, நல்லா அந்த சீனை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த பாத்திரத்தை கையில் எடுத்துட்டு, பிதாவே நான் இதுக்கு தான் வந்தேன்னு தெரியும், நான் வாழ வரல, சாக தான் வந்தேன், இப்படி சித்தம் செய்ய தான் வந்தேன், அதெல்லாம் கரெக்டு, பட் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே, இப்படி இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலையே, ஆதாமிலிருந்து அத்தனை பேர் செய்த பாவமும் இந்த கப்பல் இருக்கே அப்படின்ட்டு முடிஞ்சா இது அப்படி போயிடட்டும், வேற ஏதாவது ஒரு வழி பாருங்க. ஒருக்காவா, 2 தடவையா, 3 தடவையா? பதில் வந்துச்சா? பதில் வரல. ஒரு தூதன் தான் வந்தான். வந்து என்ன செய்தான்? அந்த கப்பை என்கிட்ட கொடுப்பா, நான் குடிக்கிறேன்னு சொன்னானா? அந்த கப்பை நீ குடிப்பதற்கு தேவதூதன் அவரை பலப்படுத்தினான் இருக்கு. Are you with me? புரியுதா? ஒரு தேவதூதன் அப்பொழுது தோன்றி, ஆண்டவர் அவர் ஜெபத்திற்கு அவர் விரும்பினபடி பிதா பதில் கொடுக்கவில்லை, ஆனால் அந்த கப்பை குடிக்கிறதுக்கு அவர் பலப்படுத்தினார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தூதன் பலப்படுத்திய பிறகு அவர் மகா வியாகுலத்தோடு இன்னும் கூடுதல் ஊக்கமாய் ஜெபம் பண்ண. கைத்தட்டுங்க எல்லாரும் ஆண்டவருக்கு. இதாயா பைபிள்? உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறதோ கேட்கப்படவில்லை. பெரும்பாலான ஜெபங்கள் நாம் விரும்புகிறபடி கேட்கப்படாது, ஆனால் வித்தியாசமாக பதில் அளிக்கப்படும். அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் கண்ணீரின் வழியாகத்தான் நான் தேவனுடைய வானவில்லை பார்க்க முடியும். ஆண்டவர் தான் நம்மை அடிக்கிறார், அடிக்கிற கைதான் அணைக்கும். அனனியா, அசரியா, மிசாவேல், என்ன ராஜாவே உம்முடைய கைக்கு தப்புவிக்க எங்கள் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். தப்புவிக்காமல் போனாலும், புரியுதா? பழைய ஏற்பாட்டு விசுவாசமே அப்படி இருந்திருக்கு. தப்புவிக்காமல் போனாலும், யோபு என்ன சொல்றாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிரு. எட்டாவது குறிச்சிக்கங்க. 7 சிலுவை தானே சொன்னேன். என்ன பிரதர் 8வது சிலுவைக்கு போய் அது ஒன்று விட்டுட்டேன், அதனால் அதை எழுதிக்கங்க. 8வது சிலுவை, எனது சிலுவை எழுதிக்கங்க. உங்கள் ஒவ்வொரு எழுதுங்க, கொட்டை எழுத்துல எழுதுங்க. மை கிராசஸ் எழுதுங்க. எழுதிச்சிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான சிலுவை, எனது சிலுவை. அது என்னெல்லாம் எல்லாரும் வீட்டில் போய் இன்றைக்கி லிஸ்ட் எழுதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குல்ல, எழுதுறீங்களா? அடுத்த வாரம் பாஸ்டர் கொண்டு கொடுங்க, அவர் உங்கள் கவரை ஓப்பன் பண்ணாமல் எனக்கு அனுப்புவாருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சிலுவை இருக்குது, அதான் 8வது சிலுவை. ஆனால் இன்றைக்கி ஒரு உபதேசம் கிறிஸ்தவம் எங்கும் தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆண்டவர் பாடுபட்டு விட்டார், ஆகையால் நாம் இனி பாடுபட வேண்டியதில்லை. ஷட் அப். பைபிள் என்ன சொல்லுது? பச்சை மரத்துக்கு இதை செய்தால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்? கிறிஸ்துவின் பாடுகள் நம்மிடத்தில் பெருகுகின்றன. குறிங்க 2 கொரிந்தியர் 1:5. கிறிஸ்துவின் பாடுகள் நம்மிடம் பெருகுகின்றன. என்ன இதுக்கெல்லாம் என்ன விளக்கம்? பிலிப்பியர் 3:10, நான் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தில் பங்கேற்பு. பாடுகளின் ஐக்கியத்தில் பங்கேற்பு, உயிர்த்தெழுதலின் வல்லமையில் மட்டுமல்ல, பாடுகளின் ஐக்கியத்தில் பங்கேற்பு. கொலோசியர் 1:24, என்னுடைய பாடுகளில் நான் சந்தோஷப்படுகிறேன், ஏனென்றால் கிறிஸ்துவின் சரீரத்தில் குறைவாயிருக்கிறவைகளை நான் நிறைவாக்குகிறேன். ஐயோ, இதெல்லாம் எனக்கு இன்னும் சரியாக புரியல. எப்படி ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள பாடுகளை நிறைவாக்குகிறேன்? எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது, மீதியை பரலோகத்தில் போய் பவுல்கிட்ட கேட்கணும். இப்போ நம்முடைய அறிவு குறைவுள்ளது. 1 பேதுரு 4:13, பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களிடத்தில்
எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் இதே பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்து நீங்கள் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகள் ஆகிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்ன? கிராஸ் அண்ட் கிரவுன், சிலுவையும் சிம்மாசனமும். தன்னல மறிப்பை குறித்து போதுமான அளவு படித்து விட்டோம். சிலுவை சுமத்தலை பற்றியும் விரிவாக நாம் விவாதித்து விட்டோம். 2 தீமோத்தேயு 2:11 நாம் வாசிக்கிறோம், நாம் இன்று அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். If we bear the cross today, we will wear the crown tomorrow. மடமடான்னு சொல்கிறேன், எழுதிக்கங்க. நமக்கு 5 கிரீடங்கள் காத்திருக்கின்றன. 1, வாடாத கிரீடம், ஓட்டப்பந்தய கிரீடம், தி அத்லெட்ஸ் கிரவுன். 1 கொரிந்தியர் 9:24-27. 2வது கிரவுன் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியின் கிரீடம். இது ஆத்துமாதாயரின் கிரீடம். 1 தெசலோனிக்கேயர் 2:19. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் சதா காலங்களிலும் விண்ணிலே நட்சத்திரங்களாய் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3. 3வது மகிமையின் கிரீடம், ஊழியக்காரர் எல்லாருக்கும். தி ஷெப்பர்ட்ஸ் கிரவுன், மெய்ப்பருக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம். 1 பேதுரு 5:4. 4வது தி மார்டைர்ஸ் கிரவுன், கிரவுன் ஆஃப் லைஃப், ஜீவ கிரீடம். வெளிப்படுத்தல் 2:10. மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, இரத்த சாட்சியாய் மரிக்க ஆயத்தமாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பிரியமானவர்களே, சபைக்கு கிறிஸ்தவர்களுக்கு துன்புறுத்தல் உலகெங்கிலும் அதிவிரைவாக பரவி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே அந்த காற்று அதிகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. குறித்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு ஆண்டும் 1,60,000 பேர் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கிறார்கள். எழுதி கொள்ளுங்கள், 1,60,000 பேர் உலகத்திலே தினமும் இரத்த சாட்சிகளாய் மரிக்கின்றனர். போதாதா? இல்லை. வெளிப்படுத்தல் 6:9-11 வாசிக்கிறோம், இரத்த சாட்சிகளின் தொகை இன்னும் நிறைவாகவில்லை. இந்தியாவிலே கிறிஸ்தவத்திற்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான அலைகள் அதிவேகமாக அடித்து கொண்டிருக்கின்றன, மோதிக்கொண்டிருக்கின்றன. எதற்காக தெரியுமா? ஆண்டவரே, துன்புறுத்தல்களை நிறுத்தும் என்று ஜெபிக்கக்கூடாது. இவர்களுடைய துன்புறுத்தலை கவனித்து நாங்கள் இன்னும் அதிக வல்லமையோடு அடையாளங்களோடு அற்புதங்களோடு ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொன்னால் ஆவியினால் நிரப்பப்பட்டு உட்கார்ந்திருந்த இடம் அசைக்கப்படும். எதுக்காக? மற்ற இடங்களை அசைப்பேன் என்பதற்கு அடையாளமாக. சபையை சுத்திகரிக்கவும் திருவசனத்தை அதிகமாக பரப்பவுமே ஆண்டவர் திருச்சபைக்கு துன்புறுத்தலை அனுமதிக்கிறார். என்னைக்கு எலெக்ஷன் வருது தமிழ்நாட்டுக்கு? ஒன்றும் தெரியாதா? எலெக்ஷன் என்னைக்கு வருது தமிழ்நாட்டுக்கு? ஏப்ரல் என்னைக்கு? டேட் குறிக்கலையா? ஏப்ரல் 9 எலெக்ஷன் வருது. ஆண்டவரே, பிலாத்து வேண்டாம், ஈரோதை கொண்டாங்க, ஈரோதை வேண்டாம், பிலாத்தை கொண்டாங்க, மோடி வேண்டாம், ராகுல் காந்தியை கொண்டு வாங்க, ஸ்டாலின் வேண்டாம், இபி எடப்பாடி வர்ற வழியில் பார்த்தேன், எடப்பாடி இதா ஜெபம். உங்களுக்கு வேலையே இல்லையா? என் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குறீங்களா? அது ஏரோதா இருந்தானே, பிலாத்துவா இருந்தானே. ஏரோதுக்கு முன்னாலேயும் நான் சிங்கம் தான், பிலாத்துக்கு முன்னாலேயும் நான் சிங்கம் தான். யாரும் வந்துட்டு போறாங்க, எனக்கு என்ன? எனக்கு தான் ஆவியின் அபிஷேகம் இருக்கு. இனி நீங்கள் இதை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி கட்டாயமாய் கட்டளையிடுவார்கள். உடனே பேதுரு யோவான் மார்த்தட்டி கொண்டு, ரொம்ப தேங்க்ஸு நீங்கள் சொன்னதுக்கு, பட் கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கு கீழ்ப்படியணுமா அவங்களுக்கு கீழ்ப்படியணுமா? முடிஞ்சு போச்சல கதை, அவ்வளோதானே?
ஏதோ கிறிஸ்தவர்கள்லாம் இவ்வளோ நாள் ரொம்ப தீவிரமாக அவங்களுக்கு போய் ஆளுக்கு ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண மாதிரியும் இனிமேல் வேறு யாராவது வந்துட்டா இவங்க நிறுத்திடுறோம். ஏற்கனவே தூங்கிட்டு தானே இருந்தோம், யார் வந்தாலும் தூங்க தானே செய்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். இங்கே இருந்து நீங்கள் போகும் பொழுது துன்புறுத்தப்படுவோர் பாக்கியவான்கள் என்கிற 8 பக்க கட்டுரை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இலவசமாக தரப்படும். 5வது கிரீடம் 2 தீமோத்தேயு 4:8. 2 தீமோத்தேயு 4:8 நீதியின் கிரீடம். அவருடைய வருகையை அன்போடு எதிர்நோக்கி இருக்கும் அத்தனை பேருக்கும் உண்டு. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். எல்லாம் எழுந்து நில்லுங்க, பைபிளை கீழே வச்சிருங்க, எழுந்து நில்லுங்க, கைகளை கூப்புங்க, தலை வணங்குங்க. எனக்கு தெரிந்த ஒரு பாடலை நான் துவக்குகிறேன். 2 கவிகள், நீங்களும் சேர்ந்து என்னோடு பாடுங்கள். கண்கள் மூடி இருக்கட்டும், இதயங்கள் தேவன் மேலே தேவனுக்கு முன்பாக உயர்த்தப்படட்டும், கரங்கள் கூப்பி இருக்கட்டும். என் மீட்பர் சென்ற பாதையில் போக ஆயத்தமா கோல்கோத மலை பாதையில் பங்கை பெறுவாயா. கோல்கோத மலை பாதையில் பங்கை பெறுவாயா. சிலுவையை நான் விடேன், 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 சிலுவையை சிலுவை நான் தாகத்தாலும் பசியாலும் தோய்ந்தாலும் நேர்ப்பாயா. அவமானங்கள் வந்தாலும் சீலோ வைசுமப்பாயா. சிலுவை நான் விடேன், 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 சிலுவை சிலுவையை நான் விடேன். தலைகள் வணங்கி இருக்கட்டும், கண்கள் மூடி இருக்கட்டும். பாஸ்டர் ஆசீர்வாதம் கூறி முடிப்பார்.